வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம் அனைவரோடும் நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி தந்து அருள் புரிவாராக. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மதிய வேளையிலே ஆசான் அருட்தந்தை அவர்களின் தெய்வீகமான ஆனந்த யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதல் நிகழ்வாக உலக நல வேள்வி இறை வணக்கம் குரு வணக்கம் பாட இறை ஆசிரியர் ரஞ்சினி அம்மா அவர்களையும் அவர்களை தொடர்ந்து ஆனந்த யோக பயிற்சியை நடத்தி தருவதற்காக இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். இந்த இனிய மதிய வேளையில் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனித தெய்வங்களுக்கும் மதிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். முதல் நிகழ்வாக உலக நல வேள்வி. ஒரு விரிப்பின் மீது சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுவோம். கைகளை கோர்த்து கண்களை மூடி நாம் வாழும் இந்த பிரபஞ்சத்தை மனதில் நினைந்து கருணையோடு வாழ்த்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி, அது முக்தி.
அது முக்தி. குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அம்மா, நான் பேசுற வாய்ஸ் ஆன்லைன்ல கிளியரா இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து. சரிங்க ஐயா. இப்போ கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. ஓகே. ஓகே, ஒரு 5 நிமிட தியானம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. அன்னை, தந்தை, ஆசான், குருமார்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். தவம், சுவாச தியானம். ஆக்கினை தீட்சை பெற்றவர்கள் ஆக்கினையில கவனிங்க.
மற்ற அன்பர்கள் உங்களுடைய சுவாச ஓட்டத்தையே கூர்ந்து கவனி. இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. முழு கவனமும் சுவாச ஓட்டத்திலோ உயிரின் அசைவிலோ இருக்கட்டும். எண்ணங்கள் வருவது இயல்பு. எண்ணத்தின் பின் செல்லார். நான் தியானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு கூர்ந்து கவனி. இன்னும் கூர்ந்து கவனி. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். கூர்ந்து கவனிக்க கவனிக்க மன உறுதி, மன நுட்பம், மனசக்தி, ஆற்றல் அதிகரிக்கும். கூர்ந்து கவனி.
வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவிட்டுக் கொள்ளும். அப்படியே தலை உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் உடல் முழுக்க கவனிங்க. தவ ஆற்றல் உடலிலும் உயிரிலும் பாய்ந்து நிரம்புகிறது. தவ ஆற்றலினால் உடலும் உள்ளமும் தூய்மை அடையட்டும், மேன்மை பெறும். உடலுக்குள்ள ஒரு சக்தி அபரிவிதமா நிரம்புறது உணருங்க. இந்த சக்தி வாய்ந்த மனோநிலையிலே சங்கல்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி சொல்லி நிறைவு செய்யலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களில் ஒற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க 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 வளமுடன். ஆன்லைன்ல இருக்கிற அன்பர்களுக்கும் வணக்கம். நேரடியாகவும் இங்க பயிற்சி நடந்துட்டு இருக்குது. 3 நாள் பயிற்சி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நேரடி வகுப்பு 3 நாள் 11, 12, 13 நடக்குது. வாய்ப்பு இருந்தால் கலந்து போங்கன்னு நம்ம பேட்ச்ல இருந்தும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. சரி, அவங்களுக்கு உங்களுக்கு 2 பேருக்கும் சேர்ந்து இந்த சிந்தனையை நாம் இன்னைக்கு செய்ய போறோம். சரிங்களா? ரைட். இப்ப சென்ற வகுப்புல நம்ம ஆன்லைன் வகுப்புல உணவு பத்தி தான் பேசியிருந்தோம். எங்கய்யா இதே தானே பேசணும், இதே டாபிக் தான் பேசணும். இப்ப அந்த உணவு பற்றிய டாபிக் தான் இன்னைக்கு கண்டினியூ பண்ண போறோம். இப்ப உணவை எப்படி சாப்பிடணும்னு பேசியிருக்கிறோம். ஒன்று பசித்து புசின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம், பசிக்காம சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம். பசிச்சு சாப்பிடாமையும் இருக்கக்கூடாதுன்னு, பசிச்சா மட்டும் சாப்பிடணும்னு அர்த்தம். ஓகே, ஒண்ணு. சரி, ரெண்டாவது வாயை மூடி மென்று சாப்பிடணும். அதுக்கு ஆன்லைன்ல போன வகுப்புல பெரிய விளக்கம் கொடுத்துருந்தோம். சிம்பிளா ஒரு ரீகால் பண்ணிடலாம். நீங்க சாப்பிட்றப்ப வாய்க்குள்ள சாப்பாடும் உமிழ்நீரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். சரிங்களா? சாப்பாடும் உமிழ்நீரும், இந்த உமிழ்நீர் தான் உங்க ஜீரணத்துக்கான மிக மிக முக்கியமான பொருள். உமிழ்நீர் இல்லாட்டி ஜீரணம் நடக்காது ப்ராப்பரா. சரிங்களா? அப்ப நம்ம சாப்பாடை சக்தியா மாத்தணும் அப்படின்னா அது ஜீரணம் ஆகணும். சரிங்களா? ஒரு நெருப்பு விரவு கட்டை வைக்கிறீங்கன்னா அது எரிஞ்சாதானே சக்தியா மாறும். சரிங்களா? அப்ப அது ப்ராப்பரா எரியணும். அப்ப உங்க உணவு ப்ராப்பரா ஜீரணமானாதான் சக்தியா மாறும். ஆனா இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கரெக்டா சொன்னா, நீங்க 12 இட்லி சாப்பிட்டா 10 இட்லி டாய்லெட்ல தான் போகுது. ஓப்பனா சொன்னா 2 இட்லி தான் எனர்ஜியா மாறுது. அப்படிதான் நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? இல்லாட்டி இவ்வளவு சாப்பாடு நமக்கு தேவை கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க, வயக்காட்டுக்கு அன்னைக்கு அவ்வளவு வேலைக்கு போய் கடுமையா உழைச்சவங்களே இவ்வளவுதான் சாப்பிட்டாங்க.
காலையில நீச்சல் தண்ணி குடிச்சிட்டு போனாங்க, 11 மணிக்கு நல்ல சாப்பாடு, சாயங்காலம் நல்ல சாப்பாடு. கடுமையான உழைப்பு. பெண்கள் எவ்வளவு வேலை, வீட்டு வேலைன்னா சரிங்களா? ஆனா இன்னைக்கு எந்த உழைப்புமே இல்லை, நம்ம சாப்பிட்டு யோசிக்கவே இல்லை இல்லையா? அப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரொம்ப அதிகம் நாம இன்னைக்கு எடுக்கிறது. சரி, அப்போ அது ஏன் சக்தியா மாறல? நிறைய பேர் நிறைய சாப்பிடுவாங்க, ஆனா சக்தியே இருக்காது. கவனிச்சிருக்கீங்களா? சில பேர் கொஞ்சமா சாப்பிடுவாங்க, பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அப்ப சாப்பிட்ற உணவு சக்தியா மாறிடுச்சான்னு பார்க்கணும். நம்ம அதை பார்க்கறதே இல்லை. அப்ப எப்ப சக்தியா மாறும்? நம்ம சாப்பிட்ற உணவு கூட உமிழ்நீர் கலக்கணும். அதுக்கு தான் 6 உமிழ்நீர் சுரப்பி வச்சிருக்கிறான் இறைவன் வாய்க்குள்ள. சரிங்களா? அப்ப நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உமிழ்நீரோட கலந்து கூழா மாதிரி உள்ள போகணும். பட் அப்படி போகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப என்ன நடக்குது? சாப்பிட்றது அப்படியே வலிச்சு வலிச்சு சாப்பிட்றோம். சாப்பாடு உள்ள மெல்றது கூட கிடையாது. அப்படித்தானே? 32 பல்லு எதுக்கு கொடுத்துருக்குறாங்க? 32 தடவை மெல்றது கொடுத்துருக்குறாங்க. சரிதானுங்களா? இப்போ வீட்டுல மிக்சியில எல்லா பொருளையும் போட்டு சட்னி அடிக்காம அப்படியே கொண்டாந்து உங்க தட்டுல கொட்டுனா சாப்பிடுவீங்களா? நீங்க சாப்பிட முடியுமா? இப்ப அப்படித்தான் நீங்க உங்க வயிற்றுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. வயிற்றுக்கு வாய் இருந்தா திட்டம், பல்ல பார்த்து வாயை பார்த்து உன்னோட வேலை என்ன, மரியாதையை செய். சரிதானே? உன்னோட வேலையும் சேர்த்து ஆபீஸ்ல உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும்னா அது முடிச்சு கொடுத்தாதானே நீங்க அந்த வேலையை ப்ராப்பரா செய்ய முடியும். அவர் அறகுறையா அந்த வேலையை முடிச்சு கொடுத்தாருன்னா உங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்க அந்த வேலையை சேர்த்து செய்யணும். உங்களுக்கு பர்டன். ரெண்டாவது, உங்களால் அதை செய்யவும் முடியாது ப்ராப்பரா. வயிற்றுக்குள்ள என்ன பல்லா இருக்குது அரைக்கிறதுக்கு? வயிறு ஒரு பேகு, தசையால தோளாலான ஒரு பை, இறைப்பை. சரிங்களா? அங்க அரைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப வாயை கரெக்டா மூடி யார் மென்னு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சாப்பாடும் உமிழ்நீரும் நல்லா கலக்கும், கூழாகும். கூழாகி உள்ள போச்சுன்னா டைஜஷன் நல்லா இருக்கும். ஆனா நம்ம வாயை திறந்து சாப்பிட்றதால என்ன ஆகுது? நிறைய காத்து உள்ள போகுது. காத்து உள்ள போறப்ப சாப்பாடு உமிழ்நீரும் கலக்கமானது. சாப்பாடு உமிழ்நீர் கலக்கல அப்படின்னா அந்த உணவு நல்ல சர்க்கரையா மாறாது, கெட்ட சர்க்கரையா மாறும். சாப்பாடு நல்ல கொழுப்பா மாறாம கெட்ட கொழுப்பா மாறும். புரியுது இல்லைங்களா? அப்ப அது இருக்கிற சக்தி எல்லாம் நம்ம சாப்பிட தெரியாம சாப்பிட்டதால கெட்ட சக்தியா மாத்திட்டோம். அப்ப உள்ள போகுது, சாப்பாடு உள்ள போகுது, கெட்ட சர்க்கரையா போகுது. அது அப்படியே பிளட்ல ஏறுது சர்க்கரை. இப்ப பிளட்ல இருந்து செல்களுக்குள்ள போகுது. செல்களுக்குள்ள போறப்ப செல்லுக்கு எல்லா சர்க்கரையும் எடுத்துக்காது. அதுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. இந்த நல்ல சர்க்கரை மட்டும்தான் எடுக்கும். இந்த நல்ல சர்க்கரை கெட்ட சர்க்கரைன்னு எதுதான் பிரிக்கும் உங்க உடம்புல? இன்சுலின் சொல்றீங்கல்ல, பேன்கிரியாஸோட வேலை என்ன? சாப்பாட்டுல வர்ற சர்க்கரை நல்ல சர்க்கரையா இருந்தா இன்சுலின் சுரந்துரும். இன்சுலினோட அந்த சர்க்கரை போச்சுன்னா செல்ல இன்சுலின் பார்த்துட்டு பர்மிஷன் கொடுத்து ஓபன் பண்ணி உள்ள எடுத்துக்கும். ஆனா நம்ம சாப்பிட தெரியாம சாப்பிட்டு, பசிக்காம சாப்பிட்டு, கண்டதை பார்த்துட்டு சாப்பிட்டு, கண்டதை நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு, கண்ட வேலையில சாப்பிட்டுட்டு உள்ள போறதுலாம் கெட்டு போற சர்க்கரையா போச்சுன்னா இன்சுலின் சுரக்காது. இன்சுலின் சுரக்காததுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற முறை. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? அப்ப அப்ப உங்களுக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நோய் நாடி அவ்வளவுதானா? நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பு கொள்ள. அப்படின்னு என்ன? நோயை பார்த்து அதனுடைய மூலத்தை பார்த்து சரி பண்ணணும்னு அர்த்தம். இப்ப சுகர் வந்துருச்சு எனக்கு. அப்ப நீங்க என்ன கேட்கணும்? ஏன் சுகர் வந்துச்சு? சுகர்னா என்ன? சரிதானா? பிளட்ல சர்க்கரை இருக்குது. ஏன் பிளட்ல சர்க்கரை இருக்குது? ஏன் செல்லுக்குள்ள போகல? அப்ப அது என்ன சர்க்கரை? அது கெட்ட சர்க்கரை. அப்ப கெட்ட சர்க்கரை யூரின் வழியா தான் போகும். உடம்புல சத்து பத்தாது. சரிதானா? அப்ப இது ஏன் கெட்ட சர்க்கரையா மாறுச்சு? நான் சாப்பிட்டது சரியில்லை. அப்ப சாப்பிட்டது சரி பண்ணணுமா? உடம்புக்குள்ள இன்சுலினுக்கு மாத்திரை சாப்பிடணும். சாப்பிட்றத சரி பண்ணணும். நீங்க இன்சுலின் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? உங்ககிட்ட இருக்கிற கெட்ட சர்க்கரை இப்ப கமிஷன் கொடுத்து
குவாலிட்டி இல்லாத பொருளை சேல்ஸ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க இன்சுலினை கொடுத்த உடனேயும் கெட்ட சர்க்கரை எல்லாம் உங்க செல்லுக்குள்ள போயிடும். உங்க செல்லுக்கு இன்சுலின் இருந்தா போதும், அவ்வளவுதான். பர்மிட் இருந்தா போதும், அக்சஸ் பண்றாங்கல்ல. லைசன்ஸ் இருந்தா போதும். திருட்டு லைசன்ஸா உண்மையான லைசன்ஸான்னு தெரியல. புரியுதுங்களா? 1 2 4 3. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு புரியாது, நேரடியா இருக்கிறவங்களுக்கான ஒரு பயிற்சி. சரிங்களா? நேரடியா வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்போம். சரி, ரைட். அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு மாத்திரையை போட்டு இன்சுலினை சுரக்க வச்சு கெட்ட சர்க்கரையை உங்க செல்லுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுறீங்க. அப்ப கொஞ்ச நாள் என்ன ஆயிருது, செல்லு கெட்டு போயிருது. புரியுதா? நீங்க ஒரு மருத்துவம்னா என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனைன்னு போறீங்கன்னா உங்க நோய் அதை என்ன பண்ணணும், சரி பண்ணணும். இப்போ ஒரு டோஸ் மருந்து கொடுக்கணும், ஒரு மாசம் சாப்பிட்டு வாப்பான்னு சொல்லணும். அப்புறம் இதை அரை டோஸா பண்ணிக்கப்பான்னு சொல்லணும். அப்புறம் ஒரு மாசம் 1/4 டோஸா பண்ணிக்கப்பா, இப்ப நிறுத்திருப்பா, சரியாயிடுச்சுப்பா. இதுதானே மருத்துவம், இதுதானே மருத்துவம். ஆனா இப்ப என்ன பண்ணுது, நீங்க போய் சொல்றீங்க உங்களுக்கு சுகருங்க, இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க. சரி, கரெக்டா சாப்பிட்றேன், சரிண்ணா. அப்புறம் 6 மாசம் கழிச்சு போனா, ஓ இவ்வளவு சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் குறைச்சுங்க அப்படியே சொல்றாரு. இல்ல இது பத்தாதுப்பா, இது பத்தாது, நீ அதிகமாயிருச்சு உனக்கு, அப்போ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறாரு. இது மருத்துவமா? சொல்லுங்க, இது மருத்துவமா? நோயை இன்க்ரீஸ் பண்றது மருத்துவமா? இல்லையா? அதைத்தான் நம்ம மருத்துவம் நினைச்சிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனத்துல மாட்டிட்டு இருக்கோம். அப்போ அந்த நோயை குறைக்காம நோயை இன்க்ரீஸ் பண்றீங்க. நாளைக்கு 1 டோஸ் 2 டோஸ் 4 டோஸ் 8 டோஸ் ஆகுது, கடைசியில இன்சுலின் குத்துன்னு குத்துறீங்க, அப்புறம் போய் காலை வெட்டுறீங்க. இதுக்கு என்னவோ சொல்லுவாங்கல்ல, பருத்தி மூட்டை குடோன்லயே கிடந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு படத்துல காமெடி மாதிரி. இத்தனையும் சுத்தி இதுக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீங்க கம்முனே இருந்திருக்கலாமே. அப்ப சுகருக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும், பிபிக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். புரியுதா இல்லைங்களா? நீங்க மேலோட்டமா நோயை மட்டும் சரி பண்றேன்னு பண்ணீங்கன்னா மூல காரணம் சரியாகாது. மூல காரணம் சரியாகலைன்னா உங்களுக்கு எப்பவுமே நோய் குணமாகாது. சரி, இப்போ வாயை மூடி மென்னு சாப்பிடணுங்கிறது முக்கியமான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நாள் சாப்பிட்டீங்கன்னா வாயெல்லாம் வலிக்கும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாயெல்லாம் வலிச்சுதா, பகுடெல்லாம் வலிச்சுதா, பபுள் கம் போட்டு மென்னா எப்படி பகுடு வலிக்குமோ அப்படி நீங்க இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா வாய் வலிக்கு. நீங்க மத்தியானம் நீங்க போய் அப்படிதான் சாப்பிட்றீங்க. வாயை மூடி நல்லா மென்னு சாப்பிடுங்க, சரிங்களா? பாதி தட்டு வாரத்துக்குள்ளே பகுடெல்லாம் வலிக்கும். ஏன்னா நம்ம பகுட்டை யூஸ் பண்ணவே இல்லை, அதை அப்படியே வச்சிருக்கிற, பத்திரமா போறப்போ அப்படியே மண்ணுக்குள்ள அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? நல்லா வாயை மூடி மென்னு சாப்பிடுங்க. உமிழ் நீரோட கலக்கணும், நல்லா கூழாகி உள்ள போகணும். அதாவது உங்க வயிற்று கிழிச்சு பார்த்தா என்ன சாப்பிட்டான்னு தெரியக்கூடாது. அவ்வளவு வேஸ்டா போறீங்க. கக்கா பழம் கண்டுபிடிச்சிடலாம், தக்காளி சட்னி, பீட்ரூட் சட்னி, தர்பூசணி விதைகள் அப்படியே வரும். பார்த்துருக்கீங்களா? சில குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இதை கொடுத்துருவாங்க, மக்காச்சோளம், மக்காச்சோளமா போயிருக்காங்க. புரியுதா இல்லைங்களா? அப்ப என்ன ஆகல, ஜீரணம் ஆகி சக்தியா மாறல, அப்படியே வெளியே போறதுக்கு நீங்க சாப்பிடாமே இருக்கலாமே. சரியா? அப்ப வாயை மூடி நல்லா மென்னு சாப்பிடணும். அதுக்கு அடுத்து என்ன சொன்னோம், டிவி செல்போன் இதெல்லாம் பார்க்காம சாப்பிடணும்னு சொன்னோம். டிவி செல்போன் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டா உங்க கவனம் அங்க போயிடும். கவனம் எதுங்க போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்ஸ் இருக்கும். அப்ப அது உங்களோட டைஜஷன் சிஸ்டத்தை டோட்டலா கொலாப்ஸ் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் மேக்சிமம் எப்படி சாப்பிட்றோம், டிவி தான், செல்போன் தான். உண்மையா சொல்லுங்க, எவ்வளவு பேர் இங்க இங்க வந்திருக்கிற அவங்கள சொல்லுங்க, எவ்வளவு பேர் நீங்க டிவி செல்போன் பார்க்காம சாப்பிட்றீங்க? ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் சொல்லுங்க, நான் டிவி செல்போன் பார்க்கவே மாட்டேன் சாப்பிட்றப்ப. நிஜமானுமா? உண்மையாவா? பரவாயில்லையே, பெரிய விஷயமா இருக்கு. பரவாயில்ல. ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் எப்படி, உங்க கிளாஸை பார்த்துட்டு தான் சார் நான் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. சரி, என் கிளாஸா இருந்தாலும் சரி, எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, சாப்பிட்றப்ப என்ன பண்ணக்கூடாது, எந்த கவனம் இருக்கக்கூடாது. முழு கவனம் சாப்பாட்டு மேல இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு மருந்தா மாறும்.
சரிங்களா? சரி, எவ்வளவு சாப்பிடுறது அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எப்படி சாப்பிடுறதுன்னு பார்த்தோம். எவ்வளவு சாப்பிடுறது? இப்போ உங்க உடம்புல 4 இட்லி தேவை உங்க உடம்புக்கு காலையில வச்சுக்கோங்க. இப்ப 4 இட்லிக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எல்லாமே சுரந்து இருக்குது. 4 இட்லி உள்ள போட்டீங்க, சரிங்களா? இப்ப சட்னி சாம்பார் நல்லா இருக்குன்னு 2 இட்லி எச்சா அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும் உங்க உடம்புல? 4 இட்லி ப்ராப்பரா டைஜஷன் ஆகி போயிடும். மிச்சம் 2 இட்லி ப்ராப்பரா டைஜஷன் ஆகாது. அது அங்கேயே கிடக்கும் கொஞ்ச நேரம், சரிங்களா? அங்கேயே கிடந்தா இட்லி என்ன ஆயிடும்? சட்னி சாம்பார் எல்லாம் ஊத்தி ஒரு டப்பால போட்டு மூடி வச்சீங்கன்னா அடுத்த நாளோ கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தா உள்ள என்ன ஆயிரும்? பங்கஸ் வந்துடும். பார்த்துருக்கீங்களா? இரும்பு டப்பாக்குள்ள சில்வர் டப்பாக்குள்ள போட்டு வச்சாலே பங்கஸ் வருதுன்னா வயிறு குடலு, நிறைய கெமிக்கல் ஊத்துற இடம். அதுக்குள்ள இது எல்லாம் பிசைஞ்சு வச்சீங்கன்னா என்ன ஆகும்? நாரி போய் புளிச்சு போயிடும். நிறைய பேர் புளிச்சு ஏப்பமா வரும், பார்த்துருக்கீங்களா? ஜீரணம் ஆகலின்னு அர்த்தம், சரிங்களா? அப்ப அது புளிச்சு போயிருச்சு அப்படின்னா இந்த புளிப்பு அப்படியே சிறுகுடல டிராவல் பண்ணும்ல, உணவு, கெட்டுப்போன உணவு. இதுல இருக்கிற இந்த புளிப்புத்தன்மை, வாயுத்தன்மை, கேஸ் எல்லாம் அப்படியே சிறுகுடல் வழியா ரத்தத்துக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ரத்தத்துக்குள்ள கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிடும். அதான் உங்க உடம்பெல்லாம் வலிக்கிறது, கை காலெல்லாம் வலிக்கிறது, மூச்சு பிடிச்சிச்சுன்னு சொல்றீங்கல்ல, அந்த கேஸ் தான். இந்த கேஸ் அப்படியே டிராவல் பண்ணி பிளட் வெசல் வழியா போய் மூளையில ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரோக் வந்து. ஸ்ட்ரோக்னா என்ன? பக்கவாதம் வந்துடும், கையுங்கால இழுத்துக்கும். பக்கவாதத்துக்கு பயங்கரமா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், கண்டதை தின்னீங்கன்னா பக்கவாதம் வந்து. இன்னும் தேவையில்லாம அதிகப்படியான கொழுப்பு சரியான முறையா சாப்பிடாம விட்டீங்கன்னா பிளட் வெசல் ஃபுல்லா போய் அது ஒட்டிக்குது. ஹார்ட் அட்டாக் வர்ற வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த தேவையில்லாத கொழுப்பு, சரியா ஜெரிமானிக்கப்படாத கொழுப்பு எல்லாம் போய் பிளட் வெசல் எல்லாம் ஃபார்ம் ஆயிரும். இவ்வளவு பெரிய டியூப்ல போக வேண்டிய பிளட் இதெல்லாம் கொழுப்பு ஃபார்ம் ஆகி இப்படி நிற்கும். என்ன பிரஷர்ல அடிக்கணும்? 1 லிட்டர் போற இடத்துல 1/4 லிட்டர் போற மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா 1 லிட்டர் போறது 20 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு வச்சுக்கோங்க. 1/4 லிட்டர் பண்ணீங்கன்னா அது 80 கிலோமீட்டர் வேகத்துல போகணும். அப்பதான் அதை அடுத்ததை ஃபில்அப் பண்ண முடியும், அந்த எனர்ஜியை. இப்படி வந்துதான் ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் ஆகி அப்புறம் ஹார்ட் ரைஸ் ஆகி பிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போறது. சாப்பாட்டுல இருக்குதுங்க எல்லாமே, புரியுதா இல்லைங்களா? அப்ப அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அது உங்க உடம்புல பல்வேறு நோயா மாறும். சரி, கம்மியா சாப்பிட்டா? இப்ப நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க, டயட். ஆமா, காலையில இருந்து திங்காம போறது, அப்புறம் அங்க போய் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கும் நிறைய பிள்ளைங்க, இல்லையா? ஸ்கூல்ல எல்லாம் நம்ம பார்த்துருக்குமா இல்லைங்களா? காலையில் சாப்பிடாம வந்துருவாங்க, சரிங்களா? கம்மியா சாப்பிட்டா என்ன ஆகும்? சத்து பத்தாதே, சரிங்களா? உங்க உடம்புக்கு 4 இட்லி வேணும்னு இருக்குதுன்னா நீங்க 2 இட்லி சாப்பிட்டு போறீங்க, அல்ல சாப்பிடாம அலட்சியம் பண்ணி போறீங்கன்னா உடம்புக்கு சக்தி பத்தாது, அல்சர் வந்துடும், அது பல நோயை உண்டு பண்ணிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வயிறு அல்ல உயிர். சரி, வயிற்ற கேவலமா சாதாரணமா நினைக்காதீங்க. வயிற்றுல சோறு ஜீரணமானாதான் உடம்பு மொத்த உறுப்புக்கும் சாப்பாடு, 6000 கோடி செல்லுக்கும் சாப்பாடு. இல்லாட்டி கார்போஹைட்ரேட் கிடையாது, புரோட்டீன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ வயிற்ற நல்லா வச்சுக்கணும். அதனாலதான் எல்லா நோய்க்கும் அம்மா அப்பா யாருன்னு சொன்னோம். உங்க உடம்புல வர அத்தனை நோய்க்கு அம்மா அப்பா யாரு சொன்னனே நான். உணவு செரிமானமும் மலச்சிக்கலும் தான், செரிமான கோளாறு மலச்சிக்கலும் தான் உங்க எல்லா நோய்க்கும் அம்மா அப்பா. டாக்டர் போனே முதல்ல என்ன கேட்பாரு தெரியுங்களா? இயற்கை வைத்தியர் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாரு தெரியுமா? நல்லா பசிக்குதா அப்படின்னு தான் கேட்பாரு. நல்லா பசிச்சாலே நீங்க பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். 2வது கேள்வி கேட்பாரு, நல்லா மோஷன் போகுதா அப்படின்னு கேட்பாரு. நீங்க சித்த மருத்துவம் எல்லாம் போனீங்கன்னா, இயற்கை மருத்துவம் போனீங்கன்னா போனோடனே அவங்க பண்ற வேலையை கழிவு நீக்கம் தான். முத்ரா ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா இந்த முத்ரா சொல்லி கொடுத்துருவாங்க, கழிவு நீக்க முத்திரை. இதை போய் 21 நாள் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. இது 21 நாள் பண்ணீங்கன்னா உடம்பு செல்லுல இருக்கிற அத்தனை கழிவும் வெளியே போகும்.
களி வெளியே போயிடுச்சுனாலே நோய் போயிருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப எப்பவுமே வயிறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாயை கட்டுனா நோயை கட்டலாம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாயை கட்டுனா நோயை கட்டலாம். அதுதான் கஷ்டம். வாயை கட்டுறது சும்மா கட்ட முடியாது, அது பெரும்பாடு. சரிங்களா? அது மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் வாயை கட்ட முடியும், இல்லாட்டி பேசலாமே தவிர வாயை கட்ட முடியாது. அப்ப அளவு கம்மியா சாப்பிட்டா எனர்ஜி பத்தாது, அது பல நோய்களை உருவாக்கும். அதிகமா சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஆகாம செரிமான கோளாறாய் அது பல நோய் உருவாக்கும். இப்ப கிரைண்டர் இருக்குது, 2 கிலோ போடலாம் கிரைண்டரோட கெப்பாசிட்டினா, 3 கிலோ போட்டா கிரைண்டர் என்ன ஆகும்? ஓடுமா ப்ராப்பரா? ஓடாது இல்ல. சரிங்களா? சரி, அது ஒண்ணு. அது திணறும், திக்கும் திணறும். இன்னும் ஃபுல் லோடு போட்டீங்கன்னா ஓட முடியாம கஷ்டப்படும். அப்படித்தான் நம்ம வயிறு. இப்ப சாப்பிட்டோன்னே நீங்க எந்திரிச்சு ஓடணும்னா நீங்க கரெக்டா சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். சாப்பிட்டோன்னே எந்திரிச்சு ஓடணும்னா ஓடணும் நீங்க. அப்படித்தானே? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பாம்பு ஒண்ணு பண்ணு பார்த்துருக்கீங்களா? பாம்புக்கு சாப்பிட்ற மெத்தட் வேற, அதனால கடிச்சு சாப்பிட முடியாது. அதனால மொத்தமா முழுங்கிரும். முழுங்கினதுக்கு அப்புறம் அதனோட கல்லீரல் 40 மடங்கு ப்ராசஸ் எச்சு பண்ணுவோம். எத்தனை மடங்கு? 40 டைம்ஸ் அதனோட கல்லீரலை வேலையை எச்சு பண்ணுவோம் அந்த உணவை ஜெரிக்கிறதுக்கு. சரிங்களா? இப்ப பாம்பு அப்படியே கிடக்கும், உள்ள ப்ராசஸ் நடக்கும். அதுக்கு பல்லு கிடையாது, வாய் கிடையாது. வாய் கிடைக்குது, பல்லு கிடையாது, மென்னு திங்க முடியாது. அது அப்படியே முழுங்கி சாப்பிடும். இப்ப நாம என்ன பண்றோம்? சேம் அதே மாதிரிதான், பாம்பு இறைய முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு படுத்துக்கிறோம். ஐயோ சாப்பிட்டா டயர்டா இருக்குது. இதுல வேற எவனோ எழுதி வச்சிருக்கான் பாரு, உண்ட களைப்பு தொண்டனுக்கு முன்னு. எவன் எழுதுனான்னு தெரியல. உண்ட களைப்புன்னு ஒண்ணு கிடையாதுங்க, ஓப்பனா சொல்லணும்னா. கரெக்டா உண்டா? சரி, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன், இயற்கை உணவை சாப்பிடுங்க, உங்களுக்கு களைப்பு வருதான்னு பாக்குறேன். சௌரியத்துக்கு ஃப்ரூட் சாப்பிடுங்க, 1 கிலோ காய்கறி சாப்பிடுங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்க, உங்களுக்கு களைப்பு வந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்க. களைப்பே வராது. ஏன் வராது? இயற்கை உணவை உங்களால வலிச்சு வலிச்சு திங்க முடியாது. சரிதானா? இந்த இட்லியும் சாம்பாரையும் சட்னி அடிக்கிற மாதிரி கொய்யா பழத்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது உங்களால. அதை மென்னு தான் தின்னாகணும், வேற வழியே கிடையாது. இப்ப மென்னு சாப்பிட்டா என்ன ஆயிரும்? எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். புரியுதா நீங்க? அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சாப்பிட்றதுல. நல்லா வாயை மூடி நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா உள்ள டைஜஷன் ப்ராப்பர் ஆகும். சரிங்களா? அப்போ ஆற்றல் இம்மிடியேட்டா நம்ம உடம்புக்கு வரும். அப்ப அளவு கம்மியாவும் சாப்பிடக்கூடாது, எச்சாவும் சாப்பிடக்கூடாது, அளவா சாப்பிடணும். எது சார் அளவு? எப்படி கண்டுபிடிக்கிறது? டேங்க்ல நெம்புனா ஏதோ ஒரு அளவு வச்சிருக்கிறோம்ல, சென்சார் வச்சிருக்கோம். இந்த நெம்புனாலே அது டேங்க் ஆஃப் ஆயிருச்சு சார் மோட்டரு அப்படிங்கிற மாதிரி. இங்க ஏதாவது சென்சார் இருந்தா சொல்லுங்க. எது எங்களுக்கு அளவுனே தெரியல. தெரியல உங்களுக்கு? அரை வயிறு சாப்பிடணும், 1/4 வயிறு உமிழ்நீர் இருக்கணும், 1/4 வயிறு காற்று இருக்கணும். அப்படிதான் கிரைண்டர்ல இருக்கு. கிரைண்டர் ஃபுல்லா அரிசி போட மாட்டீங்க, அரிசி போடுவீங்க, தண்ணி ஊற்றுவீங்க, அப்புறம் மேல கொஞ்சம் கேப் இருக்கணும், அப்பதான் அது ப்ராப்பரா அரைக்கும். சேம் அதே தான் உங்க வயிறு. உங்க வயிற்று பார்த்தா கிரைண்டர் கண்டுபிடிச்சான். புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? சாப்பாடு போடுறோம், கூட உமிழ்நீர் கலக்கிறோம், கொஞ்சம் கேப் விடணும். இது எப்படி எனக்கு அரை வயிறு சாப்பிட்டேன்னு தெரியுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சிக்னல் வச்சிருக்கிறான் இறைவன். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஏப்பம் வரும். ஏப்பம் வரும், கவனிச்சிருக்கீங்களா? சிலருக்கு ஏப்பமே வந்திருக்காது. ஏன்? ப்ராப்பரா சாப்பிட்டாதான் ஏப்பம் வரும். நீங்க கண்டபடி கடிச்சா அதுக்கு ஏப்பமே வராது. அதுல உடனே நீங்க சாப்பிட்டே இருக்கக்கூடாது. நீங்க இன்னைக்கு போய் மத்தியானம் சாப்பிடுங்க, எல்லாருமே சொல்றேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், மத்தியானம் போய் சாப்பிடுங்க. நல்லா வாயை மூடி மென்னு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல உங்க உடம்புல இருந்து ஒரு ஏப்பம் வரும். சரிங்களா? கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கணும். கண்டினியூவா தள்ளுனீங்கன்னா ஏப்பமே வராது. கொஞ்சம் சாப்பிடணும், ரசிச்சு ருசிச்சு நல்லா சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 4 இட்லி சாப்பிட்ற பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா 2.5 இட்லி 3 இட்லியில ஏப்பம் வந்துடும். உங்களுக்கு உடனே நெஞ்சே வெடிச்சிடும். ஐயோ ஒரு இட்லி போச்சே. இல்லையா? பொதுவா சிலருக்கு ஒரு இட்லியில கூட ஏப்பம் வரும்.
சரிங்களா? நல்லா வாயை மூடி மென்னு சாப்பிட்டாருன்னா அதே போதும். அவ்வளவு எனர்ஜி அவர் உடம்புக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஏப்பத்துல வரப்ப நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு 120 இயர்ஸ் கேரண்டி. உயிரே போகாது. 120 வருஷம் நீங்க போக சொன்னாலும் அது போகாது. அதான் அரை வயிறு சாப்பிட்றது. பட் நாம ஃபுல் வயிறு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒரு ஏப்பத்தில் நிறுத்த வேண்டாம், அப்புறம் சாப்பிடுங்க. 2வது ஏப்பம் ஒண்ணு வரும், அதுலயாவது நிறுத்திடும். அப்ப வயிறு முக்காவாசி ஃபில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுக்கு மேல வயிற்றுல இடம் இல்லை. இப்ப ஃபில் ஆனாலே இது இது ரெடி பண்றதுக்கே அதுக்கு ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணி தான் பண்ணும். இருந்தாலும் பண்ணிடும். 2வது ஏப்பத்துக்கு மேல போட்டீங்க, அப்புறம் அதை அரைக்க முடியும். அது என்ன பண்ணும்? உடம்புல விஷமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்ப 2 ஏப்பம் வர்ற வரைக்கும் சாப்பிடலாம். நீங்க நல்ல வைராகியம் இருக்கிற நபரா இருந்தா ஒரே ஏப்பத்துல நிறுத்தலாம். சரிதானே? இல்ல பரவாயில்லைன்னா 2 ஏப்பம். சரிங்களா? அதுக்கு மேல சாப்பிடக்கூடாது. இதே இன்னையில இருந்து கவனமா வச்சுக்கோங்க. நீங்க நல்லா வாய் மூடி சாப்பிட்டா எல்லாத்துக்கும் ஏப்பம் வரும். கன்ஃபார்மா ஏப்பம் வரும். ஏப்பம் வராதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்போ அரை வயிறு சாப்பிடணும், 1/4 வயிறு உமிழ்நீர் இருக்கணும், 1/4 வயிறு காற்று இருக்கணுங்கிறது கான்செப்ட். இன்னும் சாப்பிட்றதுக்கான ஃபார்முலால நோட் பண்ணிக்கோங்க. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. எப்படி? ராஜா மாதிரி. மதியம் இளவரசன் மாதிரி சாப்பிடணும். நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப காலையில ராஜா மாதிரினா ராஜா எப்படி சாப்பிடுவாரு? ராஜாவோட உணவு வெரி செலக்டட் ஃபுட்டா இருக்கு. கண்டதெல்லாம் திங்க மாட்டார். ஹை பொட்டன்ஷியல் ஃபுட்டா இருக்கும். நல்ல சத்து, அதே சமயம் சீக்கிரம் டைஜஷன் ஆகி உடனடியே எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கணும். நல்ல குவாலிட்டியா இருக்கணும். அந்த மாதிரி உணவை காலையில சாப்பிடணும்னு அர்த்தம். காலையில கஞ்சி சீக்கிரம் சக்தியா மாறுமா? சீக்கிரம் சக்தியா மாறும். சரிதானா? கொஞ்சம் முளை கட்டிய தானியங்கள். இப்ப வெறும் கல்லை சாப்பிட்றதுக்கு அது முளை கட்டி சாப்பிட்றதுக்கு எத்தனை மடங்கு சக்தி தெரியுமா? 10 மடங்கு சக்தி. ஒரு நிலக்கல்ல 10 நிலக்கல்லையா கன்வெர்ட் ஆயிரும் அதனோட ஆற்றல், முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னு. அப்ப முளை கட்டி சாப்பிட்றது, கொஞ்சம் தேங்காய் சாப்பிட்றது. தேங்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை தேங்காய் சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. சாக போறப்ப பால் ஊத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனோட கான்செப்ட் தெரியுமா? ஒருத்தர் சாக போற தருவாயில் இருந்தாருன்னா தேங்காய் பாலை அடிச்சு அவர் வாயில் ஊத்துவாங்களாம். உழைச்சுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்காய் பாலுக்கு தாய்ப்பாலுக்கு அடுத்த சக்தி எதுங்க? தேங்காய் பாலுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தேங்காய் பாலை ஊத்தி அவர் பொழைச்சுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பால் ஊற்றி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? பாக்கெட் பாலை வாங்கிட்டு போய் கொஞ்சம் பொழைக்கிறதுக்கு இருக்கிறவனையும் நீ போய் சேருப்பா முடிச்சு சோழி முடிச்சுங்களா, அது உள்ள போய் விக்கி சேர்த்து போயிடுவாரு சளி அடிச்சு. புரியுதுங்களா? அப்ப தேங்காய் பால் அமிர்தம். சரிங்களா? தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. காலையில் தேங்காய் பால் குடிக்கலாம். ஒரு கஞ்சி சாப்பிடலாம். கஞ்சியில தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம். முளைக்கட்டி தானியங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் இந்த பாதாம் பிஸ்தா முந்திரின்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப சக்தி அதிகம். அளவா எடுக்கணும். ஒரு 2னா 2, 3னா 3 ரெகுலரா எடுக்கணும். நம்மால் 1/2 கிலோ முந்திரி தின்றுவான் எடுத்து பாக்கிட்டு வச்சு. புரியுது? அது சத்தும் வராது, ஒண்ணும் வராது. அது இவ்வளவுதான் டைஜஷன் ஆனா அவ்வளவுதான் ஆகும் நம்ம உடம்புல. மற்றதெல்லாம் கழிவா தான் போகும். இல்லாட்டி ஏதாவது பக்கம் போய் ஸ்டோர் ஆகும் கெமிக்கலா, கொலஸ்ட்ரால். ஓகே. அப்ப அதே அளவா காலையில கொஞ்சம் சாப்பிட்றதுங்கிறது நல்லது. சரிங்களா? அப்ப காலை உணவு சத்தானதா இருக்கணும், சுத்தமானதா இருக்கணும், சீக்கிரம் டைஜஷன் பண்றதா இருக்கணும், அதிக எனர்ஜி இருக்கிறதா இருக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் ஹை எனர்ஜி. தெரியுமில்ல உங்களுக்கு? 4-5 பாதாம், 4-5 பிஸ்தா, 4-5 முந்திரி சாப்பிட்டாலே காலையில டிஃபனே கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. சீரியஸா சொல்றேன். வேற ஒண்ணும் சாப்பிடாதீங்க. இந்த 4 மட்டும் எடுத்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு போங்க. மத்தியானம் வரைக்கும் பசிக்கவே பசிக்காது. அது அவ்வளவு கலோரிஸ் இருக்கு அதுல. சரி, அது சாப்பிடுங்க. மதியானம் எப்படி இருக்கணும்? காலையில் இன்னொரு ஃபுட் என்னன்னா
ரொம்ப ஃபுட்டுலயே ரொம்ப ஹை குவாலிட்டி ஃபுட்டுங்கிறது வந்துங்க ஃப்ரூட்ஸ் தான். ஹையஸ்ட் குவாலிட்டி அதுதான். இயற்கை சமைத்த உணவு தான் பழங்கள். நாம சமைக்காத உணவு. இயற்கை சமைத்து நமக்கு கொடுத்த உணவு பழங்கள். பழங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து கழிவு துவம்சம் பண்ணிட்டு வெளியே போயிடும். இன்னைக்கு பழங்கள் சாப்பிட்றதே கம்மியா போச்சு. கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, பழக்கடையில விற்கிது. புரியுது இல்லைங்களா? கண்டதை போய் 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுத்து எடுத்துட்டு வந்து திங்கிறோம். ஒரு பழம் 100 ரூபாய்க்கு வாங்கி தங்கிறதுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. துளை, மானா என்ன? பெருசு. துளைனா என்ன? ஹோல்ஸ். உங்க செல்லுக்குள்ள ஹோல்ஸ் போட்டு உள்ள இருக்கிற கழிவை தூக்கிட்டு வருமாமா மாதுளை. புரியுதுங்களா? கொய்யாப்பழம் உலகத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற பழம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொய்யாப்பழம், பப்பாளி, மாம்பழம், சரிங்களா? வாழைப்பழம் உலகத்துல அதிக வெரைட்டி இருக்கிற ஒரு பழம் வாழைப்பழம் தான். வாழைப்பழத்துக்கு நிகரான சக்தி எதுலையுமே சொல்ல முடியாது. அதனாலதான் இந்த தேங்காயும் வாழைப்பழத்தையும் சாமிக்கு படைச்சாங்க. சாமிக்கு தானே வைக்கிறாங்க. ஒரு மரங்கள்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு ஒரே ஸ்ட்ரோக்ல மேல போகும் ஒரு மரம், இன்னொன்னு கிளைகளோட மேல போகும் சில மரங்கள், சரிங்களா? இந்த ஒரே ஸ்ட்ரோக்ல மேல போற மரத்துக்கு எனர்ஜி அதிகம். அது எங்கேயுமே கிளையே விடாது, மொத்த சக்தி அதுல போய் ஏத்திடும். அதனாலதான் தேங்காய்க்கு அவ்வளவு பவர். ஒத்தையில போகும், கவனிச்சிருக்கீங்களா? பனைக்கு அவ்வளவு பவர், ஒத்தையா போகும். வாழைப்பழம் ஒத்தையா தான் நிற்கும். ஒரு தாரு தானே, ஒரு கொலை தானே தள்ள ஒண்ணு இல்ல. புரியுதுங்களா? அப்ப மொத்த சக்தி அதுக்குள்ள இருக்கும். தேங்காய் உற்பத்திக்கு எத்தனை நாள் ஆகும் தெரியுமா? நீங்க தான் மாசம் மாசம் காய்க்குதுன்னு நினைக்கிறீங்க. 1 வருஷம் ஆகும் தேங்காய் உங்க கைக்கு வரணும்னு. அது குறித்து நம்ம குழந்தை மாதிரி தான். 10 மாசம் ஆகுமாமா தேங்காய்க்கு. சேம் வாழை 10 மாசம் ஆகும் அது கொலை தள்ளி வெளியே வருது. அது அவ்வளவு கண்டென்ட்டோட இருக்கு. ஏன் பனைக்கு இவ்வளவு பவர் சொல்றீங்க? கீரை வச்சா 10 நாள் 20 நாள் அறுவடை பண்ணலாம். தென்னை வச்சீங்கன்னா 4 வருஷம் 5 வருஷத்துல அறுவடை பண்ணலாம். இப்ப எல்லாம் நிறைய 6 மாசம் 1 வருஷத்துல வர அளவுக்கு கொண்டு வந்துட்டான் ஹைபிரிட் பண்ணி. பட் நேச்சுரா 4 வருஷம் 5 வருஷம் ஆகும். பனை எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? 40 வருஷம் ஆகும். அதனோட கண்டென்ட் எப்படி இருக்கும், அதனோட எனர்ஜி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பனை மரத்துக்கு அவ்வளவு பவர். தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் இது பனை. சரிதானுங்களா? பனை மரம் தான் இங்க இருக்கிறதுக்கான உயிர் நாடி. பனையில இருக்கிற உணவு சாப்பிட்ட வரைக்கும் நமக்கு நோயே வரல. பனங்கருப்பட்டி, சரிதானுங்களா? பனங்கல்கண்டு, பனையில சாப்பிட்ட தெளுவு, பனையினுடைய பொருட்கள் நிறைய இருக்கு. நம்ம லங்ஸையே சுத்தம் பண்ணுவாங்க பனை. நிறைய பேர் மில்லுக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முற்காலத்துல மில்லுக்கு வேலைக்கு போவாங்க. இப்ப பனியன் கம்பெனி மாதிரி அது ஃபுல்லா குப்பையா இருக்கும்ல, முடிச்சுட்டு வேலை வர்றப்ப கொஞ்சம் பணம் கருப்பட்டி எல்லாரும் குடிச்சு விடுவாங்க. அது சாப்பிட்டா உங்க லங்ஸையே சுத்தம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை பத்தியெல்லாம் யாருக்கு எதுவும் தெரியறது இல்லை. வெறும் அஷ்டா சர்க்கரை வாங்கி வாங்கி வலிச்சு தின்னுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, அப்ப என்ன பேசணும்? காலை உணவு ராஜா மாதிரி. அது இதெல்லாம் நீங்க சேர்த்திக்கோங்க. தேங்காய், பழம், நட்ஸு இதெல்லாம் சேர்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் பெனிஃபிட்ல இருக்கிறது பழங்கள். அதுக்கப்புறம் அதுல இருந்து வரக்கூடிய விதைகள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இதெல்லாம் செகண்ட் கேட்டகரி. இதெல்லாம் சமைக்காத உணவெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் காய்கறிகள், கீரைகள், அதெல்லாம் ஹையஸ்ட். சமைக்காம எடுத்தீங்கன்னா, சமைக்கிறதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா சமையல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எது? அது எப்படி சமைச்சா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும்? முதல்ல சமைக்காம இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அது வச்சுக்கோங்க. சமைக்காம நீங்க எதை சாப்பிட்டாலும் அப்படியே சக்தியா மாறும். சரிங்களா? ஆனா இப்ப நிறைய கெமிக்கல் எல்லாம் போடுறாங்க. அதனால கொஞ்சம் எந்த காய்கறி பழங்கள் வாங்கினாலும் நிறைய விஷம் அடிச்சு தானே பண்றாங்க. ஒரு 20 நிமிஷம் உப்பு மஞ்சள் தண்ணியில போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. சரிங்களா?
ரைட். அதுக்கப்புறம் சமைக்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா வேக வைத்த உணவுகள், ஆவியில வேக வச்ச உணவு. அதனால இட்லி மிகச்சிறந்த உணவு. உலகத்தின் தலை சிறந்த உணவு ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஒன்னு பழைய சோறு, இன்னொன்னு இட்லி சட்னி சாம்பார். இட்லி சட்னி சாம்பாரோட காம்போல ஒரு மனித உடலுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். இது வேக வைத்த உணவு, ஆவியில வேக வச்சு அந்த உணவை சாப்பிட்றோம். சத்து அவ்வளவு சீக்கிரம் அழியாது. சரிங்களா? அதுக்கு அடுத்த எனர்ஜி கம்மினா அது நீர்ல வேக வச்சு சாப்பிட்ற உணவு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது கம்மி அப்படின்னா எண்ணெயில போட்டு வறுக்கிறது. அதுக்கு அடுத்தது ரொம்ப கம்மி என்னன்னா எண்ணெயில போட்டு பொரிக்கிறது. எண்ணெயில பொரிச்சிங்கன்னா அந்த உணவு செத்து போச்சுன்னு அர்த்தம். பூரி சுட்டீங்கன்னா உள்ள இருந்து மொட்டை மொட்டையே வரும், பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் என்ன தெரியுமா? அதனோட உயிர் எல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயில போட்டு பொரிச்சு சாப்பிட்ற அத்தனையுமே செத்த உணவு. அதுல பெரிய சக்தி வராது, நோய் தான் வரும். அதனால எப்பாச்சும் சாப்பிட்றது தப்பு இல்லை. அடிக்கடி வடை மாடா பச்சியும் போய் கண்டதை கடையில தின்னுட்டு பூரியா வாங்கி அடுக்கக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் உணவோட கேட்டகரி. சரி, காலையில ராஜா மாதிரி சாப்பிட்டீங்களா? மத்தியானம் யார் மாதிரி சாப்பிடணும்? இளவரசன் மாதிரி சாப்பிடணும். இளவரசர் எப்படி சாப்பிடுவாரு? புல் கட்டுதான். ஏன்னா அவருக்கு பயங்கர ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு பாடியை, அடுத்த ராஜாவா இருக்கு. நல்லா சாப்பிடலாம். மதியானம் நல்லா அரிசி சாப்பாடு, அரிசியிலேயே வெள்ளை அரிசி தவிர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் பட்டை தீட்டப்படாத அரிசின்னு இருக்கும் இல்லையா, அந்த அரிசி முடிஞ்சா வாங்கி சாப்பிடணும். சரிங்களா? பட்டை தீட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிறது நாம் இப்ப சாப்பிட்ற எல்லா வெள்ளை அரிசியும் பட்டை தீட்டப்பட்டதுதான். அதுக்கு மேல இருக்கிற சக்தி எல்லாம் எடுத்து வெட்டி போட்டு உள்ள இருக்கிற குப்பையை மட்டும் நம்ம சாப்பிட்றப்ப அதான் இன்னைக்கு நோய் இத்தனை வருது. கார்போஹைட்ரேட் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு உழைக்கணும் நீங்க கடுமையா. ஃபைபர் கண்டென்ட் அத்தனையும் அவன் சீவி வெளியே தள்ளிடுறான். புரியுதா? நீங்க இப்ப முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை உணவு, வெள்ளை அரிசி கம்மி பண்ணிட்டு நல்ல காய்கறிகள். கேரளா மட்டை அரிசி தானே, எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுங்களா? இப்ப அவன் நம்மளை பார்த்து பொன்னி அரிசி இறக்கிட்டு சுகர் அவனுக்கு வந்துருச்சு. சரிங்களா? நம்ம எதையும் விட மாட்டாங்க. சரி, அங்க புரோட்டா பயங்கர ஃபேமஸ் கேரளாவெல்லாம். தமிழ்நாட்டை விட பயங்கர ஃபேமஸ் புரோட்டா. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு நோய் வருது. நமக்கும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 2 பேரும் போட்டி போட்டு தான் ஜாகிறோம். சரிங்களா? இப்போ மட்டை அரிசி நல்லது. சரிங்களா? இன்னும் பாலிஷ் பண்ணப்படாத அரிசிகள்னு நிறைய, சிவப்பு அரிசி, கருப்பு அரிசி, இப்ப நிறைய வந்துருச்சு. கருப்பு கவனி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காட்டு யானம், இப்படிலாம் நிறைய அரிசிகள் வருது. அதை வாங்கி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பழக பழக சரியாயிருக்கும். அப்ப வெள்ளை அரிசி கம்மியா இருக்கணும், காய்கறி நிறைய இருக்கணும், கீரைகள் நிறைய இருக்கணும், சாம்பார் ரசம் மோரோட நல்ல ஜம்முன்னு சாப்பிடணும். சரிங்களா? முடிஞ்சா 1க்கு 2 காய் கூட செஞ்சு சாப்பிடுங்க. மொடை மட்டும் படாதீங்க. அது இந்த கீரையை வாங்கிட்டா இந்த பெண்களுக்கு இருக்கிற மொடை இருக்குது. கீரையா நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவே, அவன் செய்யறது. சரியானுங்களா? உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்க டாய்லெட் பச்சை கலர்ல போடணும்னு சொல்லுவாங்க. பச்சை கலர்னு போடணும்னா பெயிண்ட் எடுத்து குடிச்சுக்கிறது இல்லை. சரிதானா? கீரை நல்லா சாப்பிடணும், பச்சையா இருக்கிற காய்கறியை நல்லா சாப்பிடணும். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்ப கீரை டெய்லியுமே சேர்த்தணும், காய்கறிகள் டெய்லியுமே சேர்த்தணும். மத்தியானம் 1 பங்கு சாப்பாடு, 1 பங்கு கீரை, 1 பங்கு காய்கறி, இப்படி இருக்கணும். சாப்பாடு கம்மியா இருக்கணும், காய்கறி கீரை நிறைய இருக்கணும். சரிங்களா? மதியானம் நல்லா சாப்பிடலாம், திருப்தியா சாப்பிடணும். நைட்டு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இப்பதான் நமக்கு டவுட் வருது, எந்த பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுறது? 2 வகையில இருக்கா. ஒரு பிச்சைக்கார பல வீட்டை சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான், பார்த்துருக்கீங்களா அவனை? சரிதானா? ஒரு சில பிச்சைக்காரருக்கு சோறே கிடைக்காது. ஆக்சுவலா பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும்னா பழைய பிச்சைக்காரனுக்கு சோறே கிடைக்காது, யாராவது போட்டா உண்டு. அந்த மாதிரி நைட்டு வெறும் வயிற்றோட படுக்க கூடாது. அதனால லைட்டா ஏதாவது சாப்பிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் சாப்பிடலைன்னா பரவாயில்லப்போ 1 டம்ளர் பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோன்னு சொன்னாங்க. இவன் ஃபுல்லா கட்டிட்டும் பாலையும் கொடுக்குறான். புரியுது இல்லைங்களா? இப்ப நைட்டு உணவு தேவையில்லை. காலையில எந்திரிக்கிறீங்க, வேலை செய்றீங்க, மத்தியானம் எந்திரிக்கிறீங்க, உழைக்கிறீங்க கடுமையா. காலையில இருந்து ஏதாவது வேலை இருக்குல்ல, உடம்பு உழைப்பு இருக்குல்ல,
அப்ப டைஜஷன் ஆயிரும். சூரிய ஒளி மேலும் டைஜஷன் ஆகிறதுக்கு 12 மணி நேரம் சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தா உடம்புல நோயே வராது. அது எப்படி வரும்? அது அப்படியே அடிக்ட் ஆயிடுச்சு உடம்பு. வயிற்றுக்குள்ள ஏதாவது போட்டு நிரப்புனா தான் பாம்பை இறைய முழுங்குற மாதிரி தூக்கமே வருது. இல்லாட்டி நெஞ்சே அடைச்சிருது. ஐயோ வயிறு பசிக்குமே, வயிறு பசிக்குமே. அதெல்லாம் ஒண்ணு அப்படியெல்லாம் பசிக்காது. பட் பழக்கம் தானே. எதுவாக இருந்தாலும் பழக்கத்துல எப்படி இருக்கணுமோ அப்படிதான். அப்ப நைட்டு வெறும் வயிற்றோட படுக்கணும். கொஞ்சமா சாப்பிட்டு படுக்கணும். பிச்சைக்காரனுக்கு சோறு கிடைக்கிற மாதிரி கொஞ்சமா எடுத்து கொஞ்சமா சாப்பிட்டுட்டு படுத்துடணும். புரியுதா இல்லைங்களா? ஆனா நாம என்ன பண்றோம்? காத்தால ஒழுக்கமா திங்கிறது இல்ல, அதிபதியா போறது. மத்தியானம் அரைகுறைய தின்னுட்டு நைட்டு வந்து உட்காந்துக்கிறது 9 மணிக்கு டிவிக்கு முன்னாடி. அப்ப இவர் கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாருல்ல, இந்த பானிபூரியில இருந்து வேற என்னென்னவெல்லாம் கிடக்குதோ அத்தனையும் வலிச்சுட்டு வந்திருப்பாரு. சரிதானுங்களா? அப்புறம் இந்த அம்மா இப்ப செஞ்சது, மத்தியானம் செஞ்சது, காலையில் செஞ்சது, நேற்று செஞ்சது, பக்கத்து வீட்டுல வாங்கினது. உண்மையாவே அவரை பாருங்க, பிச்சைக்கார மாதிரியே இருக்கும். நல்லா பாருங்களேன், 10 வீட்டு சோத பிச்சை எடுக்க மாதிரியே இருக்கும். இதுல வேற போன வாரம் ஆட்டி வச்ச மாவு, ஞாயிற்றுக்கிழமை மாட்டினா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதே மாவு தானே இல்லையா? சரி பரவாயில்ல, பொழைச்சிக்கணும். அந்த மாவு எடுத்து 4 தோசை ஊற்றி அதிகம் கொண்டாந்து ஒரு பக்கம் வச்சிருக்கோம். இவன் வெறியா திம்பாங்க பார்த்துருக்கீங்களா? நைட்ல 2 வேளை திருப்தியா சாப்பிட முடியாம நைட் கண்டதெல்லாம் திம்பாங்க சிலர். அங்க ஸ்நாக்ஸ் கிடக்கும், இங்க தின்னுட்டே இருப்பாங்க ஒரு சிலர். கவனிச்சு பாருங்க. இப்படி தின்னா படுத்தா என்ன வரும்? அட்டாக் வருமா வராது? தூக்கம் வருமா? தூக்கம் வரும், கூடவே அட்டாக் வரும். புரியுதானுங்களா? ஏன்னா நைட் நீங்க போய் படுத்துறீங்க, சும்மா டைஜஷன் பண்றதுக்கு அங்க ஒண்ணும் முடியாது. அதனால சரி, அப்படி சாப்பிட்றதையே கொஞ்சம் நேரத்திலேயாவது சாப்பிட்றீங்களா? கண்ட நேரத்துக்கு சாப்பிடுறீங்க. அப்ப இரவு உணவு எந்த அளவு குறைவா இருக்குதோ அந்த அளவு உங்களுக்கு ஆயுள் ஜாஸ்தி. இரவு உணவுக்கு எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆயுள் கம்மி. புரியுதுங்களா? பறவைகளும் நம்மளோட வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி இருக்குன்னு ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க. பறவைகள் என்ன பண்ணுது? சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் அதுக்கு வேலை. என்ன கிடைச்சாலும் சாப்பிட்டு 6 மணிக்கு வந்துடுது. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியே போகுது. அப்ப இன்னைக்கு சயின்ஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க, சூரிய உதயத்தோட சாப்பாட்டை நிறுத்திட்டா உங்க உடம்புல நோயே வராதுங்க. நம்ம முன்னோர்கள் அதை தான் ஃபாலோ பண்ணோம். அதிகபட்சம் 7 மணிக்குள்ள சாப்பிடுவாங்க. சரிங்களா? அப்ப இரவு உணவு கம்மியா இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. முடிஞ்சா இயற்கை உணவு சாப்பிட்றதுக்கு பழகுங்க. ஒரு வேளையாவது இயற்கை உணவு சாப்பிடுங்க. பழங்களோ காய்கறிகளோ இயற்கையா சமைக்காம எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. 1 கிலோ சாப்பிட்றாலும் சாப்பிட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா பழங்கள் காய்கறிகள் எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரத்தில் ஜீரணமாயிரும். 1 ஹவர் டைஜஸ்ட் ஆயிடும். அதனால இரவு நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் பழங்களை, பச்சை காய்கறிகளை சேலட் பண்ணி நல்லா சாப்பிட்டு திருப்தியா படுங்க. உடம்புல எந்த நோய் இருந்தாலும் இரவுல அது குணப்படுத்திடும். புரியுதுங்களா? இப்ப இரவு உணவு கம்மியா இருக்கணும். இயற்கை உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, எந்த நேரத்துல சாப்பிட்றது? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கும் டைம் இருக்கு. காலையில 7 to 9 சாப்பிடணும். எந்திரிக்கிறது 9 முடியல. காலையில 7 மணிக்கு தொடங்கி 9க்குள்ள சாப்பிடணும். சரிங்களா? மத்தியானம் 12ல இருந்து 2க்குள்ள சாப்பிடணும். மதியானம் 12 to 2க்குள்ள சாப்பிடணும். இரவு 7 to 9 சாதாரணமான மக்களுக்கு போடுறோம். வாய்ப்பு இருந்தா 6 to 8. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம். சரிங்களா? இதுதான் சாப்பிட்ற டைம். காலையில உணவு 9 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. அப்போ உங்க ஹார்ட் ஃபங்க்ஷனிங் டைம். அந்த நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல பிரச்சனை வரும். சரிங்களா?
அப்ப இந்த டைம்ல ப்ராப்பரா சாப்பிட்டீங்கன்னா ப்ராப்பரா உங்க வயிற்று உறுப்புகள் உடல் உறுப்புகள் வேலை செய்யறப்ப அது ப்ராப்பரா டைஜஷன் ஆயிரும். நாம நைட் எத்தனை மணிக்கு சாப்பிடுறோம் சொல்லுங்க? 10 மணி இல்லையா? 9? பரவாயில்லையே. இப்ப ரெகுலரா எல்லாரும் எப்ப சாப்பிடுறாங்க? 10 மணி, 11 மணி, 12 மணி. மிட் நைட் பிரியாணின்னு ஒருத்தர் விற்கிறான். அதையும் போய் ஒரு லூசு கூட்டம் எனக்கு தெரியுது. தெரியுமா உங்களுக்கு? ஃபுட் ஸ்ட்ரீட்டே ரைட்டு. அவன் முடிச்சுட்டான், அவன் தெரிஞ்சுட்டான். இவனை கொல்லணும். என்ன பண்ண? சோத்தை போட்டு கொண்டுரு. சரிங்களா? என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புல நைட்டு 11 மணிலிருந்து 3 மணி, இந்த 4 மணி நேரம் இருக்கு பாருங்க. இதுதான் உங்க உடம்போட உச்சக்கட்ட சக்தி செயல்படக்கூடிய நேரம். பீக் ஆஃப் த ஹவர்ஸ் 11 to 4. இந்த 4 மணி நேரம் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? டீப் ஸ்லீப்ல இருக்கணும். ஏன்? இந்த 4 மணி நேரத்துல தான் உங்க உடம்புல இருக்கிற மொத்த விஷத்தையும் வெளியே தள்ளுறதுக்கான நேரம். கல்லீரலும் பித்தப்பையும் அந்த 4 மணி நேரத்துல வேலை செய்யும். புரியுதுங்களா? இந்த ரெண்டோட வேலை என்ன? நம்ம உடம்புல இருக்கிற மொத்த கெமிக்கலையும் கெட்டதையும் விஷத்தையும் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அழிக்கிற வேலை அதனோடது. சரிங்களா? அப்ப கம்பல்சரி 11 மணிக்கு நீங்க டீப் ஸ்லீப் போயிருக்கணும். அப்ப நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிட்டுருக்கணும்? நீங்க சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகும். சரிங்களா? அப்ப நீங்க குறைஞ்சது ஒரு 7 மணி 8 மணிக்குள்ள சாப்பிட்டாதான் 9, 10, 11 அதுக்குள்ள ஓரளவுக்கு நல்லா டைஜஷன் ஆகி உங்க உடம்பு தூக்கத்துக்குள்ள போகும். இப்ப 10:30 மணிக்கு உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா என்ன நடக்கும்? 10:30 11 சாப்பிட்றோம். நிறைய பேர் இப்ப ஃபேமிலியில அப்படித்தான் பண்றோம். அத ஒருத்தர் நியூஸ் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஒரு பொண்ணுங்களுக்கு 2 குழந்தைகளுக்கு டெய்லி நைட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து 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 2 குழந்தையும் செத்து போச்சு. நியூஸா வந்துச்சு. 11 மணிக்கு கொண்டாந்து ஃபாஸ்ட் ஃபுட்டை கொடுத்தீங்கன்னா 11 மணிக்கு உங்க பித்தப்பையும் கல்லீரலும் வேலை செய்யற நேரம். இப்ப நீங்க சோத்த கொண்டாந்து உள்ள போட்டீங்கன்னா பித்தப்பையும் வேலை செய்யாது, கல்லீரலும் வேலை செய்யாது. அப்ப கெட்ட விஷம் எல்லாம் உங்க உடம்பை விட்டு வெளியே போகாது. இன்னைக்கு கேன்சர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இரவு நேரம் தள்ளி சாப்பிடுறது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? அப்ப முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியரா சாப்பிடுது. இல்ல சார் எனக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, இப்ப 10 மணிக்கு தான் சாப்பிட்றதுக்கு வழி இருக்குது அப்படின்னா 4 பழத்தை சாப்பிட்டு படுத்துரு. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். 4 பழத்தை நல்லா சாப்பிட்டு படுத்துருங்க. அது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் டைஜஷன் ஆயிரும். 11 மணிக்கு உங்க உடம்பு ப்ராப்பரா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா கழிவெல்லாம் நீக்கிரும். புரியுதுங்களா? அப்ப இரவு உணவுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இரவு நீங்க தள்ளி சாப்பிட்ற வரைக்கும் உங்க உடம்புல விஷத்தை நீங்க ஏத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இரவுல சிலர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? தயிர் சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் எல்லாம் டைஜஷன் ஆகணும்னா உடம்பு போராடணும் அதை டைஜஷன் பண்றது. புரியுதுங்களா? உடம்பு ஹெவியா எஃபெக்ட் போடணும் அதை ஜீரணம் பண்றது. தயிர் அப்படிதான், கீரை அப்படிதான். அப்ப அதையெல்லாம் நைட்ல போட்டீங்கன்னா ஜெரிமானம் ஆகாது, அது அப்படியே கிடக்கும். அது நோயா மாறி இருந்தா நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நான்வெஜ் கடையில் நைட் தின்னுட்டு? புரியுதா? அப்ப இதெல்லாம் என்னவா மாறுது? இதுதான் நோயா மாறுது. சரிங்களா? அப்ப இந்த உணவு நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க. சார் என்ன சார் பசிச்சு சாப்பிடணும்னு சொல்றீங்க, டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்றீங்க அப்படின்னு என்ன? காலையில 7 to 9 சாப்பிட்டா மதியானம் 12 to 2க்குள்ள பசிக்கிற மாதிரி நீங்க சாப்பிடணும். புரியுதா அப்படின்னு என்னன்னு? அளவா சாப்பிட்டா கண்டிப்பா பசிக்கும். ஹெவியா அடிச்சீங்கன்னா பசிக்குமா?
பசிக்காது. அப்ப என்ன பண்ணணும்? வெட்டணும். வெட்டீங்கன்னா இப்ப ஒரு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க, அடிச்சு வெளுத்துட்டீங்க, வச்ச முய்யிக்கு 2 மடங்கு தின்றணும்டா. சரியா? 200 ரூபாய்க்கு ஒரு கிஃப்டை வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு அங்க முடிக்காம வரக்கூடாது ரெண்டு அப்படின்னு அடிச்சு வெளுத்துட்டீங்க. சரி, வந்துட்டீங்கல்ல, சரியா? அப்புறம் காலையில பசிக்குமா? நைட்டு பஃபே போயிட்டு வந்தீங்கன்னா காலையில பசிக்குமா? பசிக்கவே பசிக்காது. சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும். அப்ப ஹெவியா கட்டினீங்கல்ல, உங்க வயிறு கம்முன்னு தான் தெரிஞ்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சோத்தை போடாம கம்முன்னு இருந்தீங்கன்னா அது இருக்கிறதெல்லாம் அரைச்சு 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 சக்தியா மாத்திட்டு அப்புறம் பசிக்கும். அப்ப சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மறுபடியும் அது கெட்டதா கன்வெர்ட் ஆயிருக்கா. புரிஞ்சதுங்களா? ரைட். இப்ப எப்ப சாப்பிடணும்னு சொல்லிட்டோம், எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டோம். சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கலாமா? சிலர் பார்த்துருக்கீங்களா? ஒரு வாய் சாப்பாடு, ஒரு வாய் தண்ணி, இப்படி எல்லாம் சில கேஸ் இருக்கு. சாப்பிட்றது என்னன்னா உங்க வயிற்றுக்குள்ள ஒரு ஆசிட் இருக்கு. சரிங்களா? ஆசிட் தான் டைஜஷன் பண்ணுது. இப்ப நீங்க ஆசிட்டுக்குள்ள தண்ணி ஊத்துனீங்கன்னா ஆசிட் என்ன ஆகும்? டைலூட் ஆயிடும். டைலூட் ஆயிடுச்சுன்னா ஜீரணம் எப்படி ஆகும்? எரியிற அடுப்புல தண்ணி ஊத்தி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த மாதிரி தான். இப்ப சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்க கூடாது. சரிங்களா? அப்ப எப்ப குடிக்கலாம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கலாம். சாப்பிட்றப்ப இந்த 1 hour கேப்ல தண்ணி குடிக்க கூடாது. சார் அப்புறம் விக்கல் வந்துருச்சுன்னா? அதானே கேட்டீங்க இல்லையா? விக்கல் வந்துச்சுன்னா, காரம் அடிச்சா? இப்ப விக்கல் வர மாதிரி உங்களை யாரும் சாப்பிட சொல்லுங்க. நீங்க வேக வேகமா அவசர அவசரமா சாப்பிடுங்க, விக்கல் வருது. இல்லாட்டி விக்கல் வராது. நல்ல உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டா விக்கலே வராது. நல்ல காரமா சாப்பிட்டீங்கன்னா விக்கல் வரும். நீங்க ஏன் காரமா சாப்பிடுறீங்க? அப்ப அளவுக்கு மேல போறப்பதான் உடம்பு தொந்தரவு பண்ணும். சரி, அப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா ஒரு துளியோண்டு தண்ணி எடுத்து ஊற்றி வாயை நல்லா கொப்பளிச்சு அந்த காரமோ அந்த விக்கலோ சரியாகிற மாதிரி லைட்டா தண்ணி ஊற்றிட்டு விட்டுறணும். அது இதோட முடிஞ்சிடணும் அந்த தண்ணி. அதுக்கப்புறம் உள்ள போகக்கூடாது. அப்படி பார்த்துக்கணும். அளவா லைட்டா சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் சரியா சாப்பிட்டா தண்ணி தேவைப்படாது. சரிங்களா? அதே போல சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2.5 மணி நேரத்துக்கு குளிக்க கூடாது. நிறைய பேரு காலையில் சாப்பிட்டு போய் குளிப்போம் பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்ட உடனேயும் உங்க உடம்பு டைஜஷனுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். ஒரு 2.5 மணி நேரம் பாடி ஹீட் ஆகி என்ன பண்ணணும்? பாடி டைஜஷன் பண்ணணும். இப்ப போய் குளிக்கிறதுக்கு போனீங்கன்னா என்ன தெரியுமா? டோட்டல் டெம்பரேச்சர் மாறி போயிடும். டைஜஷன் ப்ராப்பரா நடக்காது. அது கெட்ட விஷயமா மாறி. அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து 1/2 மணி நேரம் கழிச்சுதான் சாப்பிடணும். உடனே சாப்பிடக்கூடாது. அதுக்குன்னு ரொம்ப கொலை பசியா இருக்குது அப்படின்னா சாப்பிடலாம். பசியா இருந்தா எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க. சரிதானுங்களா? பசியா இருந்தா எந்த கண்டிஷனும் கிடையாது, சாப்பிடலாம். குளிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம், ஏன்னா அப்போ உடம்போட டெம்பரேச்சர் வேற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பர் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? கண்டிப்பா குளிச்சுட்டு தான் சாப்பிடும். கூழானாலும் குளிக்காம குடி. நம்ம அப்படிதான் பண்றோம். உடம்பு சரியா இருக்கும். உடம்பு சரியாம இருந்தா அது ரேர். சரிங்களா? உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கிறப்போ குளிக்காம இருக்கிறது வேற. பட் ரெகுலரா நம்ம என்ன பண்றோம்? நிறைய நாள் வீட்டில் இருக்கிற நாள், குறிப்பா சண்டே. சண்டேன்னா அவ்வளவுதான், குளிக்கிறதே கிடையாது ஒரு சிலர். ஆமா, புரியுதா இல்லைங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு உங்க உடம்புல நீங்க தூங்கி எந்திரிக்கிறப்ப 300 கோடி செல் செத்து விழுகும். 300 crores செத்து விழுகும் உங்க உடம்புல இருந்து. அதனாலதான் காலையில எந்திரிச்சோடனே அடுப்புங்கரைக்கு போறது குளிச்சுட்டு தான் போனாங்க நம்ம தாத்தனும் பாட்டி. பாட்டி காலையில எந்திரிச்சோன்னையும் போய் வாசல் எல்லாம் கூட்டி விட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு, புரியுதா இல்லைங்களா, குளிச்சுட்டு வந்துதான் அடுப்பையே பத்த வைப்பாங்க.
இன்னைக்கு என்ன நடக்குது? அது ஏன் சார் எங்க வாயால் கேட்குறீங்க? சரிதானா? கல்யாணம் அன்னைக்கு முதல் நாள் அந்த பொண்ணு குளிச்சுட்டு வந்து காபி கொடுத்துருக்கோம். அது யோசிச்சு பாருங்க. அதுவும் இல்லையாமா, அப்படி எங்க சார் நான் கொடுத்தேன், அவரு தான் காப்பி போட்டு வந்து என்ன எழுதிட்டாரு. புரியுதா இல்லைங்களா? முதல் நாள் அந்த பொண்ணு வந்திருக்கும், காலையில எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு இந்தாங்க காப்பி ஏதாவது வந்திருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப எப்படி வர்றான்னு பார்த்துருக்கீங்களா? அந்த இத்து போன ஒரு நைட்டி, பல வருஷமா பார்த்தாது துவைக்காத நைட்டி ஒண்ணு, தெரியுதானா? அந்த தலையெல்லாம் புறாக்கூர் மாதிரி இருக்கும். நீங்க அதை அப்படியே பாவனை பண்ணி பாருங்களேன். தெரியுதானா? பல்லு கூட விளக்கியிருக்காரு அந்த அம்மா. சரிண்ணா, அப்படியே கொண்டாந்து பெட் காபி கொடுத்தா சங்கு கன்ஃபார்மா இல்லையா? சரியா? கவனமா இருக்கணும். தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவுல. நீங்க சாப்பிடுற சமைக்கிற அறை இருக்கு பாருங்க, அதுதான் உங்களோட ஆரோக்கியத்திற்கான இடம். நைட்டு தூங்குறப்ப சிங்க்ல பாத்திரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, திட்டுவாங்க பெரியவங்க இருந்தா. கவனிச்சிருக்கீங்களா? அது ஏதோ லூசுன்னு நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கான். சரிங்களா? நைட்டு சிங்க்ல யார் வீட்டுல எல்லாம் பாத்திரம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியம் இருக்காதுன்னு. ஏன்னா அதுல இருந்து எழக்கூடிய கிருமிகள் இருக்குல்ல, அது அந்த ஃபுட் கண்டென்ட் ஃபுல்லா பரவும். ரெண்டாவது, நீங்க காலையில எழுந்திரிச்சோடனே நீட்டா அந்த சமையல் கட்டு சுத்தம் பண்ணி நீட்டா இருக்குன்னா உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இத பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? மனசே என்ன ஆயிரும்? ஒரு அக்லி ஆயிரும். மனசுக்கே ஒரு கேவலமா இருக்குது. என்னச்சா இப்படி கிடக்குது, வருதா இல்லையா? இந்த உணர்வோட நீங்க சமைச்சீங்கன்னா சாப்பாடு என்ன ஆகும்? நோய் வருமா வராது? இது எல்லாத்துலயும் நம்ம கவனமா இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா பெரிய மிராக்கிளா இருக்கு. சரிங்களா? சரி, அப்ப சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, பின்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. அரை மணி நேரம் 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு சாப்பிடக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு சாப்பிட்டு 2 மணி நேரம் குளிக்கக்கூடாது. வேற என்ன? சாப்பிட்றப்ப அறுசுவையோட சாப்பிட்டு பழகணும். இதுல உப்பு, புளி, காரம், இனிப்பு 4 சௌரியத்துக்கு திங்கிறோம். துவர்ப்பையும் கசப்பையும் திங்கிறதே கிடையாது. உண்மையா? துவர்ப்பும் கசப்பும் தான் நோயை குணப்படுத்தக்கூடிய டேஸ்ட், சுவைகள். எல்லா மருந்து மாத்திரை என்ன டேஸ்ட்ல இருக்கும் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒண்ணு கசப்பா இருக்கும், இல்லாட்டி துவர்ப்பா இருக்கும். இந்த ரெண்டு மருந்து சுவைன்னு பேர். கசப்பு தான் மருந்து சுவை, துவர்ப்பு மருந்து சுவை. இப்ப நம்ம ஃபுட்ல துவர்ப்பும் கசப்புமே இல்லை. அதனால நீங்க சாப்பிட்ற உணவுல அறுசுவையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சரி, இப்படி பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம், அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இப்ப தவிர்க்க வேண்டிய உணவுகள் எழுதிக்கோங்க. டூஸை விட டோன்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? உண்மையா? தவிர்க்க வேண்டிய உணவு, ஃபர்ஸ்ட் விஷயம் அஸ்கா சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. உங்க மொத்த நோய்க்கு இதுதான் காரணம். நான் சொல்றேன் எப்படின்னு சொல்றேன். அஸ்கா சர்க்கரை எழுதிட்டீங்களா? வெள்ளை சர்க்கரை. ரெண்டாவது பால். மூணாவது டீ, காஃபி. நாலாவது மைதா மாவு. மைதா மாவுல இருந்து தயாரிக்கிற பொருள் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பிரெட், புரோட்டா, பிஸ்கட், பப்ஸ், பீஸா, பர்கர், பானிபூரி, பிரெட், கேக்கு. பேக்கரியில் இருக்கிற எல்லா ஐட்டம் எதுல தான் செய்யறான்? மைதால தான் செய்யறான். சரிங்களா? மைதா மாவு நம்ம உணவே கிடையாது. சரி, எழுதிக்கோங்க. அடுத்தது அயோடைஸ்டு சால்ட். எத்தனை எழுதிருக்கீங்க? 3ஆ 4ஆ? அயோடைஸ்டு சால்ட்டோட சேர்த்து 5ஆ? சரி, எழுதிக்கோ. வெறும் சால்ட் இல்ல, அயோடைஸ்டு சால்ட். 6 ரீஃபைனட் ஆயில்.
7 வெள்ளை அரிசி, 8 பேக்டு ஃபுட்ஸ். அப்படின்னா என்னென்ன? சிப்ஸ், பிஸ்கட்ஸ், என்ன நிறைய டப்பா டப்பாவா டின்னு அடைச்சு விற்கிறானுல்ல, அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த மைதா மாவுல நூடுல்ஸ் அதெல்லாம் விட்டுட்டீங்க. ஆமா, மைதா மாவு நூடுல்ஸ், பாஸ்தா, புரோட்டா. சரிங்களா? பேக்கடு ஃபுட்ல எதெல்லாம் டப்பா டப்பாவா அடைச்சு 6 மாசம் 3 மாசம் 1 வருஷம்னு போட்டிருக்கானோ அத்தனையும் பேக்கடு ஃபுட்டு தான். சரிங்களா? பேக்கடு ஃபுட்ஸ் ஆகாது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் 2 நிமிடத்தில் சரியாகும். நீ 2 நிமிஷத்துல சாக போறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஃபாஸ்டா உங்களை போக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ற. ஜங்க் ஃபுட்ஸ் என்னங்க? ஜங்க் ஃபுட்ஸ். ஜங்க் ஃபுட்ஸ்னா தமிழ்ல என்ன? டைரக்ட் மீனிங்கே கரெக்டா தான் வச்சு. குப்பை உணவு. அது குப்பையில கொட்ட வேண்டிய உணவு, நம்ம தொப்பையில கொட்டிட்டு கிடக்கிறோம். ஜங்க் ஃபுட்ஸ். அப்புறம் ஐஸ்கிரீம். அட பாவி, மொத்த திங்கிற லிஸ்டையே சொன்னீங்கன்னா நான் என்னத்தையே திங்கிறது? ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ். அப்புறம் வேற எதெல்லாம் தவிர்க்கணும்? அப்படியா? ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் தான். அப்படியா? அது கூட சேர்ந்தது எல்லாம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேற சரி, எத்தனையாச்சுங்க? கூல் ட்ரிங்க்ஸ் பேக்கடு ஃபுட்ல. ஆமா ஆமா, இருந்தாலும் பர்டிகுலரா அதையும் எழுதிக்கோங்க. அது சொல்லாம விட்டாரு, நான் நாளையில இருந்து எங்க அம்மா பாட்டிலா வாங்கி குடிக்கிறேன். சரி, அந்த குடியார் வந்து இந்த குடியார் வீட்டுல போனா 7 பாட்டில் வச்சிருக்கேன். அந்த கடையில் ஆஃபர்ல கொடுத்தா, இந்த கடையில் ஆஃபர்ல கொடுத்தான்னு செவனப்பு ஒரு பாட்டில் வச்சிருக்கிறான். எல்லாத்துலயும் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கான். தின்னு செரிக்கலைன்னா 2 மூடி குடிச்சு படுத்துக்கிறது. சரி, அப்புறம் வேற என்ன தவிர்க்க வேண்டியது? பிராய்லர் கண்டிப்பா தவிர்த்துதான். நான்வெஜ்ஜையே இப்ப எல்லாருமே தவிர்க்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே அந்த அளவுக்கு அது மோசமாயிடுச்சு. சரிங்களா? பிராய்லர், அதாவது ஹைபிரிட்ட முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். வேற வழி இல்லாட்டி பரவாயில்ல. குறிப்பா சீட்லெஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அப்படி ஒரு கலாச்சாரம் பயங்கரமா உருவாயிட்டு. சீட்லெஸ் திராட்சை பச்சை கலர்ல நல்லா வாங்கி சாப்பிடுவீங்களா? செம்மையா இருக்கு, இனிப்பா இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கருப்பு திராட்சையில அக்கட்டால் நிக்கணும். தேன் மாதிரி இருக்கும், சக்கரை மாதிரி இருக்கும். ஆனா சீடு இருக்காது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஹைபிரிட்டை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ரைட், போதுன்னு நினைக்கிறேன். இப்ப அஸ்கா சக்கரை ஏன் தவிர்க்கணும்? அஸ்கா சக்கரத்துக்கு காந்தி தாத்தா ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேர் தெரியுமா? வெள்ளை விஷம், வெள்ளை பாஷாணம்னு பேர். அதுக்கு பேர். இப்ப யூடியூப்ல ஒரு வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்காதா, நீங்க கொஞ்சம் இதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு போட்டு நம்ம திங்கிறது எதுல ஆகுது, எப்படி ஆகுது, அவன் எப்படி உற்பத்தி பண்றான். சரிங்களா? கரும்பு சர்க்கரையை வெள்ளை சர்க்கரையா மாத்தணும்னா மாட்டு எலும்புல இருந்து மனுஷ எலும்பு வரைக்கும் போட்டாதான் மாறும். இதுக்காக லோடா எலும்பை என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் ப்ராசஸ் பண்றாங்க. இல்லாட்டி வெள்ளை சர்க்கரையா மாறாது. புரியுதா? இன்னும் அது எலும்பு போட்டா கூட அது ஏதோ ஒரு உயிர்ல இருந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 16 கெமிக்கல் போடுறாங்கிறாங்க. சல்பர்ல இருந்து பல கெமிக்கலை போட்டாதான் அது வெள்ளையா மாறுங்கிறான். வெள்ளை சக்கரை ஆலையில வேலை செய்யற யாருமே வெள்ளை சர்க்கரை சாப்பிடவே மாட்டாங்க வாழ்க்கையில்.
சரிங்களா? வெள்ளை சக்கரை ஒரு விஷம். இந்த படம் பாத்தீங்களா? வேலைக்காரன். வேலைக்காரன் ஒரு படம் வந்தது. சிவகார்த்திகேயன், ஸ்னேகா அவங்க எல்லாம் நடிச்சு. நயன்தாரா. வெள்ளைக்காரன் வேற யாரு? ஸ்னேகா. நயன்தாரா தானா? ஓகே. அதுல டாக்டர் சிவராமன் வந்து பேசுவாரு. அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருப்பாங்க. அந்த பையனுக்கு இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஏதோ ஒரு கம்பெனியோட உணவுப் பொருளை சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு வந்து கேன்சரோ ஏதோ ஒரு நோய் வந்துடும். அதுக்கு அந்த டாக்டர் சிவராமன் போய் பேசுறப்ப அவர் தான் பேசுவார். இந்த உணவுல எவ்வளவு கலர்ஸுக்காக, குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக, டேஸ்டுக்காக எத்தனை விஷத்தை கெமிக்கலை சேர்த்துறானுங்க தெரியுங்களா? இதெல்லாம் கொடுமையிலையும் கொடுமை. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. நாம வாழ்றப்ப நம்ம தலைமுறை செத்ததை பார்க்கிற ஒரே தலைமுறை நம்மளுதான் பாரு. நாம வாழும்போது நமக்கு பிறந்தது நம்ம கண்ணுக்கு முன்னாடி சாகுது. இது வரைக்கும் இப்படி ஒரு தலைமுறை பார்த்துருக்கீங்களா? இப்ப நடக்குதா இல்லையா? என்ன காரணம்? அத்தனை விஷத்தை நம்ம சாப்பிட்டு இருந்தோம். அஸ்கா சக்கரை மொத்தமா விஷம். இன்னைக்கு எல்லா இனிப்புலயும் அஸ்கா சக்கரை தானே. எந்த ஸ்வீட் நீங்க கரும்பு சக்கரையை செஞ்சிருக்கீங்க? காமிங்க பார்ப்போம். எங்க போனாலும் ஸ்வீட் அஸ்கா சக்கரை தான். சரிங்களா? அஸ்கா சக்கரை இன்னையோட இப்போ கூட மூட்டை கட்டி வீசிடுங்க. 1 கிலோ இருந்தால் தூக்கி குப்பையில போடுங்க. சரிங்களா? ரெண்டாவது என்ன? பால். 3 வயசுக்கு மேல நம்ம உடம்புல பால் செரிமானம் ஆகாதுன்னு நம்மாழ்வார் பேசுறாரு. இந்த உடம்புல 3 வயசுக்கு மேல பால் செரிமானம் ஆகாது ப்ராப்பரா. அதனால 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சு நிறுத்திடுது. சில குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு தவறி இருப்பாங்க, அம்மாவுக்கு நோய் இருக்கும், வேற பால் இருக்காது. அதுக்காக ஒரு மாட்டினுடைய பாலை மருந்தா அந்த குழந்தைக்கு உணவா கொடுத்தாங்க. சில இடத்துல மருந்தா பயன்படுத்துறாங்க. அப்படித்தான் பால் வந்து நாட்டு மாட்டு பால் A2 மில்க்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஓகே, பரவாயில்ல. பட் அதையுமே அந்த அந்த உயிரோட நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்ப நீங்க சாப்பிட்ற பால் என்ன பால்? பன்னி மாட்டுப்பால். ஆமா. இந்த இப்ப நாட்டு மாடு எவ்வளவு கறக்கும் தெரியுமா உங்களுக்கு? 1, 1.5, அதிகபட்சம் 2 கறந்தா ஆச்சரியம். நாட்டு மாடு அவ்வளவுதான் கறக்கும். அதனோட அளவே அவ்வளவுதான். ஆனா ஜெர்சி மாடு எவ்வளவு கறக்கும் தெரியுமா? 20 லிட்டர் கறக்கிறதுல இருக்கு. சரியா? அது ஃபேக்டரி. அது மாடு இல்ல, அது ஃபேக்டரி. 2 லிட்டர் கறக்கிற மாடு எங்க, 20 லிட்டர் கறக்கிற மாடு எங்க? நமக்கு துட்டு தானே முக்கியம். எப்படி அது 20 லிட்டர் கறக்கிறத கண்டுபிடிச்சான்னு தெரியுமா? மாட்டினோட ஜீனிக் கெப்பாசிட்டி 2ல இருந்து 5 லிட்டர் தான் அதிகபட்சம். பன்னி என்ன பண்ணு தெரியுங்களா? அதுக்கு வேலையே என்ன? 10 குட்டி போட்டு பால் கொடுக்கறது அதுக்கு வேலையே. போட்டா 10 குட்டி தான். இனப்பெருக்குது அதுக்கு வேலையே. இப்ப அதனோட ஜீன் என்ன, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணும்? அப்ப அதனோட ஜீனையும் மாட்டோட ஜீனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி அடிச்சா பாருங்க, வந்துருச்சு ஒரு பன்னி மாடு. இப்ப நம்ம குடிக்கிறதெல்லாம் பன்னி மாட்டு பால். பன்னிப்பால் குடிச்சு வளர்ந்தோம்டா. சரிங்களா? இன்னைக்கு ஏன் அதிகபட்சமான பாலுணர்வு தூண்டப்படுதுன்னா இது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பன்னிக்கு காம உணர்வு அதிகம். இப்ப நம்ம குடிக்கிற பால்லையும் காம உணர்வு அதிகம். அப்ப மனுஷன் எல்லாம் இன்னைக்கு முறையற்ற பால் உணர்வுல உச்சகட்டத்துல தெரியுது உலகமே இன்னைக்கு. அதுக்கு மெயின் ரீசன் இந்த பன்னிப்பால். சரி, அதாவது ஒரு விதத்துல பன்னிப்பால்னு குடிச்சுக்கலாம். அது ஒரு உயர்னா நம்மளும் ஒரு உயர்னா பன்னிப்பாலாவது குடிச்சிடணும். இந்த பாக்கெட் பால்னு சொல்லி விற்கிறான் பாருங்க, அது பன்னிப்பாலும் கிடையாது. எத்தனை கெமிக்கலை கொட்டி பாலாமா ஒரு பால் வந்து நீங்க கவனிச்சீங்களா? ரீசெண்டா 1 வருஷத்திற்கு இந்த பால் கெடாதுன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்ப அவன் எத்தனை விஷத்தை இறக்கியிருப்பான், யோசிச்சு பார்க்க வேண்டாம்? சரிங்களா? சாதாரணமா ஒரு மாவை அரைச்சி வச்சீங்கன்னா 10 நாள் புளி பிடிக்குதா இல்லையா? அதே மாவை டின்னுல போட்டு வருஷக்கணக்கில் கெடாதுன்னு சொல்றானே, அதையும் நம்பி முட்டாள்தனமா வாங்கி திங்கிறமே. புரியுது? அப்ப என்ன போட்டிருக்கான்? அவன் பிசினஸ் லாஸ் ஆகக்கூடாது, அது கெடக்கூடாதுன்னு அத்தனை ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கான். அத்தனை விஷத்தை இறக்கி இருக்கிறான், அதுல பூச்சி வரக்கூடாதுன்னு.
அதை வாங்கி நீங்க அந்த விஷத்தை திங்கிற நம்ம காசு கொடுத்து. புரியுதுங்களா? பால் சாப்பிடாதீங்க. அதுல விதிவிலக்கு 2. ஒண்ணு மோர். பால்ல இருந்து தயிராக்கி தயிர்ல இருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேர் மோர். மோர்ல மிகச்சிறந்த நல்ல பாக்டீரியாஸ் நிறைய இருக்கு. அதனால மோர் எடுத்துக்கிறது நல்லது. அது A2 மில்க் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. மற்றதையும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தேவையில்லை. நெய், சரிங்களா? அதுல இருந்து உருக்கி எடுக்கப்பட்ட நெய்யை தேவைக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. மற்ற எதையுமே பாலோ பால் சார்ந்த ப்ராடக்டோ சாப்பிடாதீங்க, எல்லாம் விஷம் தான். சரிங்களா? அடுத்தது 3வது டீ காஃபி. டீ தூள் நம்ம கலாச்சாரத்தில் இருந்துதான். வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி இங்க காலையில எந்திரிச்சா என்ன பண்ணுவோம்? வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி துளசி டீ குடிச்சிருப்பீங்க, மல்லி டீ குடிச்சிருப்பீங்க, இஞ்சி டீ குடிச்சிருப்பீங்க, சுக்கு டீ குடிச்சிருப்பீங்க. சரிதானுங்களா? இல்லைன்னா பழைய சோறை குடிச்சிருப்பீங்க, நீச்ச தண்ணி குடிச்சிருப்பீங்க, புழு தண்ணி குடிச்சிருப்பீங்க, மோரை குடிச்சிருப்பீங்க. சரிதானே? நீரு கேட்டா மோரு தரும் நேசம்னு ஒரு பாட்டு வரும், இந்த பல்லேலக்கா பாட்டு. இங்க யாரு வந்தாலும் தண்ணி கொடுப்பாங்க, இல்லாட்டி மோர் கொடுப்பாங்க. அதான் நம்ம கலாச்சாரம். இன்னைக்கு என்ன கொடுக்குறீங்க? யாரு வந்தாலும் டீ காபி தான். ரோட்ல ஃப்ரெண்டை பார்த்தா டீ காபி தான், பேக்கரி தான். குடிக்காம போகக்கூடாது, மரியாதை இல்லை. சரிங்களா? டீ என்ன பண்ணும்? சாராயம் என்ன பண்ணுமோ அதை டீ பண்ணும். என்ன கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியா பண்ணும். சாராயம் ஃபுல் போதை பண்ணும், நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணி. டீ அதே போதை பண்ணும். சிலர் டீ குடிக்கலன்னு நடுங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு அனுபவம் இருக்கா? சிலர் காலையில் ஆனா காபி குடிச்சிடணும், குடிக்கலைன்னா முடிஞ்சது, அந்த அன்னைக்கே அவ்வளவுதான். டென்ஷன், குடிகார மாதிரியே தான் அது ஒரு விதத்துல. டீ என்ன பண்ணணும்? உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி விட்டும், உங்களை அடிமையாக்கிடும். புரியுதா? அது வெள்ளைக்காரனுக்கு தேவை. ஏன்னா அவன் குளிர் தேசத்தில் இருக்கான், அவன் நரம்புகள் எல்லாம் சுருங்கி கிடக்கும். அவன் டீ குடிச்சா கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆகும், வேலை செய்வான். இங்க முதல்லயே விரைச்சிட்டு கிடக்குது வெப்பத்துல. இதில் டீ ஊத்துனீங்கன்னா எல்லாம் வெந்து நொந்து செத்து போயிடும். சரிங்களா? அஸ்கா சக்கரை விஷம், பால் விஷம், டீ விஷம். இந்த 3ம் கலந்த விஷம் தான் நீங்க குடிக்கிற டீயும் காஃபி. மகா விஷம். இன்னைக்கோட தலையை சுத்தி எரிஞ்சிடும். சரிங்களா? காரணம் எல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் காரணம் எல்லாம் யாரும் கேட்க போறது. அடுத்தது என்ன? மைதா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா சந்தைக்கடை வியாபாரத்துக்கு போவார் முதல்ல, மாட்டு வழி. அப்போ பேப்பர் கவர் தான், பாலி பேக் கிடையாது. நியூஸ் பேப்பர் வாங்கி கட் பண்ணி அப்படியே மடிச்சு ஒட்டி ஒட்டி பேப்பர் கவர். நீங்க ஞாபகம் இருக்கா? முதல்ல பொரியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அதான் கவர். எங்க அம்மா மைதா மாவு பாக்கெட் எடுத்து காய்ச்சி கம்மா பண்ணி கொடுத்து நானே எடுத்து ஒட்டியிருக்கேன், என் அறிவுக்கு. சினிமா போஸ்டர்லாம் ஒட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மைதா மாவு காய்ச்சி தான் ஒட்டுவாங்க, நல்லா ஒட்டும். மைதா மாவு உணவே கிடையாது. மைதா மாவு உணவே, அதை சாப்பிட்டா எல்லா நோயும் வரும். எப்ப பேக்கரி இன்க்ரீஸ் ஆச்சோ அப்ப ஆஸ்பத்திரி இன்க்ரீஸ் ஆச்சு. கவனிச்சு பாருங்க. முதல்ல பேக்கரின்னு ஒண்ணு இல்ல, நோயே இல்ல. அப்ப ஆஸ்பத்திரியே பெருசா இல்ல. ஒரு பேக்கரி ஒரு ஆஸ்பத்திரி கன்ஃபார்மா திறந்தே ஆகும். அத்தனை கெட்டு போறதுக்கான விஷயம் தான் இருக்காது. அதுல அந்த புரோட்டான் ஒண்ணு இருக்கு பாருங்க, உலகத்தின் தலை சிறந்த உணவு இன்னைக்கு இல்லையா? புரோட்டா எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்? சும்மா சொல்லுங்க, என்ன இப்படி? யாருக்கு பிடிக்காது புரோட்டாவே? பிடிக்காதா? நிஜமானுமா? பரவாயில்லையே. யாருக்கு? அக்காவுக்கு மட்டும் பிடிக்குமா? உங்களுக்கு மட்டும் பிடிக்குமா?
பிடிக்காதா? உங்களுக்கு மட்டும் பிடிக்குமா? நல்லா சாப்பிடுவீங்களா? கம்மியா தான். எங்க எப்ப போனாலும் அதுதான். அப்படி இல்லையா? சரிங்களா? சரி, இனிமேலும் உங்களுக்கு அந்த விருப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருந்தேன். புரோட்டா எப்படி போடுறாங்கன்னு. புரோட்டா எப்படி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? கடை உள்ள இருக்கும், கல்லு வெளியே இருக்கும். அதுதான் புரோட்டாவோட ஸ்பெஷலே. சரிதானா? கல்லு ரோட்டு ஓரத்தில் இருக்கும். சரி, ரோட்ல 1000 பேர் போயிட்டு வருவான். அதுல பல நோயாளியும் போவான், பலர் இருமிட்டு போவான், பலர் தும்மிட்டு போவான், பலர் துப்பிட்டு போவான். போவானா இல்லையா? அந்த எல்லா கெமிக்கலும் உங்க புரோட்டாக்குள்ள வந்து ஆட் ஆகும். இதுதான் டேஸ்ட்டுக்கு காரணம். இன்னும் ரொம்ப கவனிச்சு பாருங்க, பெரும்பாலான ஹோட்டல்ல பக்கத்தால ஒரு டிச்சு ஓடும், பார்த்துருக்கீங்களா? அது ஒரு ஸ்பெஷல். பல பேருடைய கழிவுகள் அந்த டிச்சில் அப்படியே போகும். அதுக்கு சில கமகமான வாசனைகள் வரும். அதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாதான் உங்களுக்கு புரோட்டால டேஸ்டே வரும். அப்புறம் புரோட்டாக்கு மாவு பணியாரம் எப்படி இருப்பாரு பார்த்துருக்கீங்களா? சும்மா அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாரு. இந்த குத்துச்சண்டை வீரர் மாதிரி தான் இருப்பாரு. நீங்களாம் போய் புரோட்டா பிணைய முடியாது. ஏன் பெண்கள் பிணையறது தெரியுமா? பிணைஞ்சா முடிஞ்சது சோழி, கை போயிடும். புரோட்டா பிணையது அவ்வளவு சீக்கிரம் பிணைய முடியாது. புரியுதாங்களா? 1க்கு 10 தடவை பிணையணும், அப்பதான் அந்த பதத்துக்கு வரும். அப்ப அவர் ஜெய்ஜாண்டிக்கா ஒரு எல்எஸ் போட்டுட்டு மத்தியானம் 2 மணிக்கு வருவாரு. அடிக்கிற வெயில்ல பக்கத்தால சூடா இருக்கு, அடுப்பு வேற. பெருசா அப்படியே மாவை கொட்டி ஒரு 10 கிலோவை கொட்டி குழி பறிப்பாரு. எத்தனை பேருக்கு சங்கூத போறாருன்னு தெரியல. அந்த குழியில பல பேர் படுக்க வச்சு மூட போறாருன்னு அர்த்தம். குழியை பறைச்சு அதுல ஒரு எண்ணெய் ஊத்துவாரு. அது எங்க வாங்கின எண்ணெய், எப்ப வாங்கின எண்ணெய், என்ன பண்ண எண்ணெய்ன்னு தெரியாது. எண்ணெயை ஊத்தி உள்ள முட்டை பழம் என்னென்னத்தையோ எல்லாம் போடுவாரு ஸ்பெஷலுக்கு. செவனப் பேர் ஊத்துறானா? தெரியுதா? புஷு புஷுன்னு வரணுமாமா. சரிங்களா? சோடா பண்ணா, சோடா உப்பா, சரி அதையும் போடு, வயிறு சாப்பிட்டு சீக்கிரம். சரிதானே? எல்லாத்தையும் போட்டு கலக்கி போட்டு கட்டி பரலுவாரு. எப்பவுமே புரோட்டாவுக்கு முதல் உப்பு போட மாட்டாங்க. ஏன்னா நேச்சர் உப்பு வரும் நீங்க ப்ராசஸ் பண்றப்ப. சரிதானா? அப்படியே வேர்வை எல்லாம் வருமா வராதா? ஏங்க உங்க அடுப்புங்களையில் நின்று செஞ்சாலே வேர்வை வருது. அந்த அடுப்புல நின்று அப்படி போட்டு புரட்டிங்கன்னா வேர்வை வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதெல்லாம் ஆடட் ஃபிளேவர்ஸ். சரி, உங்களுக்கு கிடைக்காத ஃபிளேவர்ஸ் அதெல்லாம். அப்புறம் இங்க ஒரு துண்டு போட்டுப்பாரு. இந்த பகவதி படத்துல விஜய் ஒரு சிவப்பு துண்டு போட்டுப்பாருல, அப்படி எல்லா மாஸ்டரும் ஒரு துண்டு போட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த துண்டு எதுக்காக நினைக்கிறீங்க? கொஞ்சம் இந்த இந்த வேர்வையெல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவாரு? துடைப்பாரு. இங்க 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 இப்படி எல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி இருக்கு. அந்த மாவு இருக்குல்ல, அது மேல இப்படி எடுத்து போத்துவாரு. சும்மா பதமா இருக்கணும். அந்த புரோட்டா எப்படி இருக்கணும்? பதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தடவை பிணைஞ்சிட்டாரா, புரோட்டாக்கு 2 தடவை 3 தடவை பிணையணும். ஒரு தடவை 1 மணி நேரம் பிணைஞ்சிட்டாரு, இப்ப யூரின் வருமா வராதா? சும்மா இருக்கிற உங்களுக்கே யூரின் வருது, எந்திரிச்சு போறீங்க. அவர் கடுமையா வேலை செஞ்சிருக்காரு, யூரினும் வரும், முடிஞ்சா டாய்லெட்டும் வந்தாலும் வரலாம், தெரியாது. அந்த முக்கி இருப்பாரு. முதல்ல அந்த டாய்லெட்டுக்கு போயிருக்கிறீங்களா? நீங்க உள்ள நீங்க சாப்பிட்ற கடைக்கு இருக்கிற டாய்லெட் போயிருக்கீங்களா? போனாலே வாந்தி வந்துடும், அப்படித்தான் இருக்கும். அதுக்குள்ளதான் அவரும் போவாரு. சரிதானுங்களா? சரி, டாய்லெட் போயிட்டு எவ்வளவு பேர் கை கழுவுறீங்க? சோப்போடு கை கழுவுறவங்க. உண்மை சொல்லு, நான் நம்ப மாட்டேன். ஹேண்ட் வாஷ் போட்டு சாப்பிட்றதுக்கு போறப்ப இல்ல, டாய்லெட் போயிட்டு வந்து. நாமெல்லாம் நம்ம கேட்டகிரி ஒண்ணு, யாரும் கழுவுறது இல்ல, சும்மா கை கழுவிட்டு வந்தது. அப்படியே சோறு திங்கிறப்ப சோப்பு போட்டு 7 தடவை கழுவான், டாய்லெட் போயிட்டு வந்து கழுவுறது கிடையாது. ஏன்னா நான் ஃப்ளஷ் தான் பண்ணேன், கிருமி ஒட்டாது அவங்க கையில. சரி, ஓகே. அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் அப்படியே போய் ஒரு தம்ம போட்டுட்டு அப்படியே யூரின் போயிட்டு மோஷன் போயிட்டு அப்படியே கையை கழுவுறாரு. இன்னும் அப்படியே வருது, அப்படியே வைப்பாரு கைய. அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்டட். சரிதானா? போட்டு அடிச்சு பிணைஞ்சு எடுத்து கொடுத்தா நம்மால என்ன சொல்லுவோம் தெரியுங்களா? அண்ணா புரோட்டா சூப்பரா இருந்துச்சுங்கண்ணா. கமாண்ட் வேற. புரியுதா இல்லைங்களா? இந்த மாவு ஒரு நாள் நான் நேச்சரா பாக்குறேன், ஒரு ஆளு மாவை கலக்குறாரு. எப்படி கலக்குறாரு? இங்க வரைக்கும் மாவு ஆகுது. அண்ணா என்னங்கண்ணா அப்படிங்கிற,
குண்டா பெருசா போச்சு தம்பிங்கிறது என் உசுருடா அது. தெரியுதாண்ணா? வெறும் தோசை இல்ல, அது அக்குள் தோசை. நீங்க எங்க போனீங்க அக்குள் தோசை சாப்பிடலாம். ஒரு வீடியோல வரும் பாத்தீங்களா அந்த வடை, ஒருத்தருக்கு ஒரு கையில இருக்கும் பாத்துருக்கீங்களா? ஒரு கை இந்த அளவுக்கு தான் இருக்கும் அவருக்கு. சரி, அந்த வீடியோலாம் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம் பாருங்க. சரிதானா? 2 கையில வடை தட்டணும்ல. நீ எப்படா வடை தட்டுற அப்படின்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லைங்க, இப்படி எடுத்து வச்சு இப்படி அமைச்சு எடுத்து வடை போடுவோம். சரிதானுங்களா? இந்த பானிபூரி விற்கிறது பார்த்துருக்கீங்களா? வைரல் ஆச்சுல்ல. ஒருத்தர் என்ன பண்றான், இந்த பானிபூரியில ஏதோ டேஸ்ட் பத்திரியாமா. சரிதானுங்களா? டப்பால யூரினை பிடிச்சி ஊத்துறான். இப்படியே வீடியோ இருக்கு நெட்ல. நான் சும்மா கதையெல்லாம் பேசல. இந்த பானிபூரி தயாரிக்கிறான்னு நிறைய வீடியோ வருது இல்ல. ஒரு டாய்லெட் இருக்குங்க, இதான் டாய்லெட் டோர்னு வச்சு இந்த இடத்துல மாவு கொட்டி இருக்கிறான். ஒரு 50 கிலோ இருக்கும். ஏறி போட்டு தையத்தக்கன்னு முதிக்கிறான். இந்த பாத்ரூம்ல இருந்து வர்ற தண்ணி இதுல ஜாயிண்ட் ஆயிடுது. அந்த வீடியோவை எடுத்து வச்சிருக்கான். பானிபூரி நல்லா சாப்பிடுங்க. சரிதானே? இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் அதை பத்தி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிட்ற உணவுப் பொருள் எப்படி தயாராகுது தயவு செஞ்சு பாருங்க. உள்ள போய் அது உங்க உடம்பா மாறுது, உங்க உறுப்பா மாறுது, உங்க ரத்தமா மாறுது, உங்க மனமா மாறுது, உங்க குணமா மாறுது. கவனமா சாப்பிடு. சரிங்களா? அப்புறம் என்ன, பசி ஆயிடுச்சா? அயோடைஸ்டு சால்ட் நண்பர்களே, ஒரு 5 நிமிடம் நிறைய பண்ணிடலாம். 37 ஆயிடுச்சு. 40 3 நிமிஷம் முடிச்சிடலாம். டக்குன்னு சொல்றேன். அயோடைஸ்டு சால்ட் எதுக்காக பயன்படுத்தப்படுச்சுன்னா, ஒரு இடத்துல அயோடின் பற்றாக்குறையால மக்கள் துன்பப்பட்டப்ப சால்ட்ல அயோடின் கலந்து கொடுத்தாங்க. அதனால அது பயன்படுச்சு, அது மருந்தாச்சு. அதை வியாபாரப்படுத்தி நம்மை நோய்வரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே உப்புல சால்ட் அயோடைஸ்டு கலந்து கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேருக்கும் தைராய்டு ப்ராப்ளம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு காரணம். முதல் காரணம் அயோடைஸ்டு சால்ட். சரிங்களா? அது முற்றிலும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்காவது டைரக்டா உப்பு கிடைக்கும். சரிங்களா? அந்த மூட்டையில எல்லாம் கொண்டாந்து விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கி அதுல ஒரு கொத்து முருங்கைக்கீரை போட்டு இரும்பு வடச்சட்டியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது நல்ல உப்பா மாறிடும், விஷமெல்லாம் போயிடும். அது நல்லது. சரிங்களா? அயோடைஸ்டு சால்ட் பயன்படுத்த. அப்புறம் ரீஃபைன்டு ஆயில் அப்படிங்கிறது ஒரு ஆயிலை உச்சகட்ட நிலை 400 டிகிரி கொதிநிலைக்கு கொதிக்க வச்சு இறக்குறதா ரீஃபைன்டு ஆயில். ஒரு ஆயில ஒரு முறை கொதிக்க வச்சு மறுமுறை சூடு பண்ணா விஷமா மாறிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உங்க வீட்டுல செஞ்சாலும் சரி, எங்க செஞ்சாலும் சரி, அத்தனை ரீஃபைன் ஆயில் விஷம் தான். இன்னைக்கு இத்தனை ஆயில் கிடைக்குது, அத்தனை தேங்காய் உற்பத்தி ஆகலையே, அத்தனை கடலை உற்பத்தி ஆகலையே. தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் வரதா இருந்தா அப்ப தேங்காய் என்ன ரேட் விற்குது? உலக வரலாற்றுல இன்னைக்கு உச்சத்தில் நிற்குது தேங்காய். புரியுதா இல்லைங்களா? ஆனா தேங்காய் எண்ணெய் என்ன ரேட் விற்குது? ஆட்டி விற்கிறவங்கிட்ட போனீங்கன்னா அவன் எச்சுதான் சொல்லுவான். இந்த செக்கில் ஆட்டி விற்கிறான் பாத்தீங்களா, அவன் போன வாரம் போனீங்கன்னா 200 ரூபாயுமா 1 லிட்டர், இந்த வாரம் போனா 250 ரூபாயுமா. ஏன்னா தேங்காய் ரேட் ஏறிச்சுமா. ஆனா நீங்க வாங்குற பாக்கெட் எண்ணெய் ஏறுதா? அப்ப இது எதுல இருந்து தயாரிக்கப்படல? பெட்ரோலுடைய கழிவு கச்சா எண்ணெய்னு சொல்ற எண்ணெய சரிங்களா வாங்கி அதை வாஷ் பண்ணானுங்கன்னா அதுல என்ன பிளேவர் சேர்த்தாலும் அது அந்த எண்ணெயா மாறிடும். ஜஸ்ட் பிளேவர். அப்படித்தான் நமக்கு ஆயிலே நீங்க வித்துட்டு இருக்காங்க. அதனால ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு பக்கத்துல ஏதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன, வெள்ளை அரிசி, பட்டை ஈட்டப்பட்ட அரிசி, இருக்கிற சக்தியெல்லாம் உறிஞ்சி எடுத்த அரிசி, அது பொதுவாக சிறுதானியம் யூஸ் பண்ணுங்க நல்லா. சரிங்களா? இந்த அரிசி முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. சிறுதானியத்தை பட்டை தீட்டுறது இல்லை, பட்டை தீட்டுனாலும் சிறுதானியத்துல நார் சத்து இருக்கும். சிறுதானியத்தில் எப்படின்னா ஒரு நார் சத்து ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு நார் சத்து ஒரு கார்போஹைட்ரேட், இப்படி இயற்கை அடுக்கி இருக்கு சிறுதானியத்துக்குள்ள. ஆனா அரிசியில ஒரு நார் சத்து ஒரு கார்போஹைட்ரேட், அவ்வளவுதான். அதனால இது பட்டை தீட்டினீங்கன்னா அது விஷமா மாறுறதுக்கு காரணம். அடுத்தது பேக்கடு ஃபுட். எல்லா பேக்கடு ஃபுட்லயும் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கு, விஷம் இருக்கு. விஷம் அடிக்காம அதை உங்களால காப்பாற்றவே முடியாது. அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட், இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? 300-400 டிகிரி கொதிநிலையில தயாரிக்கப்பட்டதுதான் ஃபாஸ்ட் ஃபுட். எடுத்தோடனே 2 நிமிஷத்துல அது வேகுதுன்னா சும்மா வேகல, அது முன்னாடி பல ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கான். புரியுதா? அதே மாதிரி கோதுமை வாங்குறீங்கன்னா கொஞ்சம் நீங்களே கோதுமை வாங்கி நீங்களே அரைச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு பக்கம் நல்ல இடத்துல கோதுமை விற்கிறானா, அரைச்சு விற்கிறானா, ஒரிஜினலா விற்கிறானான்னு பாருங்க. 5 ரூபாய் எச்சா கொடுத்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. சரிதானே? எண்ணெய் 80 ரூபாய்க்கு விற்குதுன்னு வாங்காதீங்க. 200 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கிக்கோங்க. அளவா யூஸ் பண்ணுங்க, போதும், அவ்வளவுதான்.
பேக்கெட் ஃபுட்டு தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கக்கூஸ் கழுவுறது அது. கொக்கோ கோலா வச்சு கக்கூஸ் தான் கழுவிட்டு இருக்காங்க. அது விளம்பரம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? டாய்லெட் நல்லா கிளீன் பண்ணும். மொத்தமா கெமிக்கல் தான். புரியுதா இல்லைங்களா? அப்ப கெமிக்கல் வாங்கி உள்ள ஊத்துனீங்கன்னா உடம்பெல்லாம் கெட்டு வீணா போயிடும். அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம்ல 40 கெமிக்கல் கலக்குறாங்க. உங்க குழந்தைகளுக்கு விஷத்தை வாங்கி கொடுக்குறீங்க. 40 கெமிக்கல் சாலிடா கலக்குற ஐஸ்கிரீம். அது சாப்பிட்டதுக்கு உடனே சாப்பிட்டீங்கன்னா உங்க அதுக்கு மாதிரி விஷம் ஒண்ணுமே கிடையாது. சாப்பிட்டோடனே உடம்பு சூடா இருக்கணும் டைஜஷனுக்கு. ஐஸ்கிரீம் போட்டு கூலிங் பண்ணீங்கன்னா அட்டாக் வந்துடும். எல்லாம் கெட்ட கொழுப்பா மாறி போயிடும். இன்னைக்கு அது கல்ச்சரா மாத்தி வச்சிருக்கான். பைத்தியக்காரன் கூட சாப்பிட மாட்டான். எங்க ஃபங்க்ஷன் போனாலும் போனே தின்னே ஐஸ்கிரீம். சீக்கிரம் சாருக்கு முடிவு பண்ணிட்டோம். எல்லா பக்கம் அப்படித்தாமா. ஆமா, சாப்பிட்டோன்னே கூல்ட்ரிங்க்ஸ். சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சா கூட மரியாதை, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கூலிங் போனையும் கூலிங்ல என்ன சேர்ந்ததுன்னா என்ன கொழுப்பா கன்வெர்ட் ஆயிருமா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? குளிர்ச்சியில எண்ணெய் ஊத்தினீங்கன்னா கெட்டியாயிரும். சூட்ல எண்ணெய் ஊத்திங்கன்னா மெல்ட் ஆகும். சரி, அப்புறம் என்ன? அவ்வளவுதானா? சீட்லெஸ். அவ்வளவுதான். அதுலயே இருக்கு சீட்லெஸ் உனக்கு. சரியா? என்ன படம்? கடைசி விவசாயி பாத்தீங்களா? பாத்தீங்களா? அதுல அந்த தாத்தா தக்காளி விதை வாங்க போவார் ஒரு கடைக்கு. 2000 ரூபாய் என்னவோ சொல்லுவான்னு நினைக்கிறேன். இது எதுக்குல இத்தனை வேலையும் சொல்லுவார். அது போட்டா நிறைய பழைக்கும் போதாத்தாமா. சரி, ஒரு தடவை தானே வாங்குறேன், அடுத்த தடவை நானே விதையை எடுத்துக்கிறேன் விடு அப்படின்னு போவார். இல்ல தாத்தா, அடுத்த தடவை இதுல விதை வராது, மறுபடியும் நீங்க தான் வரணும். அப்ப அந்த தாத்தா ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. அங்கதான் அவர் மணிகண்டன் நினைக்கிற டைரக்ட். சரியான டைரக்ட். அது ஒண்ணு இல்லடா, இந்த விதையை கண்டுபிடிச்சாலும் ஒருத்தன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு விதை போட்டே இல்லாம அவன் பிறக்கணும்டா. அப்பதானே அவனுக்கு அதனோட வழி என்னன்னு தெரியும் பாரு. அதுதான் இப்ப நடக்குது. எல்லாம் சீடுலெஸ்ஸா சாப்பிட்டு இங்க சீடுலெஸ் ஆயிருச்சு. குழந்தை பிறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு உயிர் சக்தி இல்லை நம்ம கிட்ட. அதுதான் இத்தனை நோய்க்கு காரணம். சரிங்களா? ஒரு 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 கத்திரிக்காயில கொஞ்சம் புழு இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்குங்க. புழு சின்ன கத்திரிக்காய் நல்லது, அது விஷத்துல கை வைக்காது. ஒரு கத்திரிக்காய் நல்லா இருக்குதுன்னா அது விஷம் அடிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறது, சின்ன சின்ன புழு இருக்கிறதெல்லாம் வாங்கி அதை கட் பண்ணி போட்டுட்டு மற்றது நீங்க சாப்பிட்டா உடம்புல நோயே வராது. மொத்தமா ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, மருந்து அடிச்சுதான் அப்படி இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்கா நல்லா வீட்டுல முடிஞ்சா செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பழகுங்க. சரிங்களா? சரி, மகிழ்ச்சி. இது இன்னும் தொடரும். இன்னும் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அது டைரக்டா இருக்கிறவங்களுக்கு மத்தியானம் சொல்றேன். உங்களுக்கு அடுத்த வகுப்புல இதை பத்தி பேசுவோம். சரிங்களா? அடுத்த வகுப்புல நம்மளுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஓகே, மிக்க மகிழ்ச்சி. நிறைய பண்ணிக்கலாம். இப்ப சொன்ன விஷயத்தை எல்லாம் ஏதோ எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றது, உங்களுக்கு நேரம் இல்லைன்னு கேட்கறது இல்லை. அன்பர்கள் எல்லாம் 100% இதை ஃபாலோ பண்றதுக்கு ஆரம்பிச்சோன்னா இன்னையில இருந்தே இப்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட நிற்கும். சரிங்களா? சரி, உங்களை வாழ்த்து நிறைவு பண்ணிடுவோம். கண்ணை முடிக்கலாம். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நம்ம ஆன்லைன்ல இருக்கிறவங்க நிறைய பண்ணிக்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு பட்டிமன்றம் ஐயா, பட்டிமன்றம். ஒரே நிமிஷம்மா. ஆன்லைன்ல இருக்கிற அன்பர்கள் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பட்டிமன்றம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் சிறப்பாக ஸ்பீச் கொடுப்பாங்க. அது உங்கள் லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? குறிப்பாக இன்னைக்கு நடக்கிற குடும்ப வாழ்க்கை, திருமணம், அதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கா, சந்தோஷமா இருக்கா, கஷ்டமா இருக்கா அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸலண்டான டாபிக். அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் எல்லாரும் கலந்துக்கலாம். வாழ்க வளம். நன்றிம்மா. நிறைவு பண்ணிக்கோ. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி.
வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஐயா வந்து சுவாச தியானம் எடுத்து உணவு பத்தி ரொம்ப நிறைய சொன்னாங்க. ஜீரணத்துக்கு முக்கியமான பொருள் என்ன, அளவுக்கு அதிகமா நம்ம உணவு சாப்பிட்டா நோய் வரும், சமைக்காம இதுவும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காலை வேளையில தேங்காய், பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். எந்த நேரத்துல உணவு சாப்பிடுறது, சிறுதானியம் தான் நம்ம எடுத்துக்கணும் நிறையா அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னாங்க. நைட் வந்து 11 to 3 இந்த 11 மணிலேருந்து 3 மணிக்கு உடம்பின் உச்சக்கட்ட சக்தி வந்து செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. தவிர்க்க வேண்டிய உணவுகள் பத்தி நிறைய சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு இவ்வாறு இன்று சிறப்பான ஒரு சிந்தனை வழியை நமக்கு வழங்கிய இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். ஐயாவோட உருவத்தை மனசுல நிறுத்தி எல்லாம் கொண்டு வந்துருங்க. கண்ணை மூடி வாழ்த்திடலாம் ஐயாவை. இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இறை ஆசிரியர் இறை மதன்குமார் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல்ல வாழ்த்து. வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் உலக நல வேள்வி இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாடிய அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய மதிய நேர ஆனந்த யோக பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து இறை சாதனை மார்க்க இறை தொண்டர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.